ஹாய் ஹலோ ஆர்மீஸ், நான் நிஷா. எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரையும் எப்பயும் மாதிரி லாஸ்ட்டாக லவ் மீ அகெயின் அப்படிங்கிற டூ ஷாட்டில் பார்த்துருப்பேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். என்னோடய தொண்டை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இடையில கொஞ்சம் நான் பிரேக் டவுன் ஆகும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்டோரி பாருங்கள், ஓகேவா? ஏன்னா சீரியஸில் எனக்கு ரொம்ப இருமல், விடாமல் இருமல். அதுலேயும் நான் அந்த ஸ்டோரி பேசுகிறேன். ஏன்னா என் பர்த்டேக்கு நான் சொல்லிட்டேன். பர்த்டேன்னு சொல்லி ஹைப் ஏற்றி விட்டு போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஏதோ கொஞ்சம் இடையில இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகேடா. எல்லோரும் அந்த லவ் மீ அகெயின் அப்படின்ற ஒன் ஷாட் டூ ஷாட் பார்த்து கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. நல்லா இருக்குது, ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோடய ஸ்டோரியோட சில பேர் எடுத்து ஜேகே வந்துட்டு ஜிமின் கிட்டேயும் அப்படி அமைதியாக இருக்கான், அதெல்லாம் போட்டிருக்கிறது நல்லா இருந்துச்சு. கமெண்ட் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் படிப்பேன், பட் ரீப்ளே தான் போட முடியல. ஸோ எல்லோரும் போட்டிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அதை பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு. எனிவே நான் அதை சீக்கிரம் போடுறேன். ஓகே யா, டுடே இட்ஸ் மை பர்த்டே. எனக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள். என்னோடய பர்த்டேக்கு ஒரு எவ்வளோ போடணுன்னு நிறைய கதை யோசிச்சு என் ஃப்ரெண்டு ஒரு தீரிகான்னு சொல்லியிருக்கேன்னு. என்னோடய ஃப்ரெண்டு ரீஸு, அவகிட்ட அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவேன். இந்த கதை பேசுகிறேன், அந்த கதை பேச ஒரு 4-5 ஸ்டோரி சொல்லிட்டு இதை பேசலாம் அப்படின்னு 1 வீக்காக முடிவு பண்ணிட்டு ஃபைனலி இந்த ஸ்டோரி இப்போ நான் தம்ப்லைன்லாம் போட்டு ரெடி பண்ணி ஓகே இது பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை. வேறு கதைலாம் தான் யோசித்து வச்சுருந்தேன், பட் அதெல்லாம் பெரிய கதை 2 ஷார்ட்டாக போகலான்னு தான் இருந்தேன். பட் இது 1 ஷார்ட்டாகவே முடியணும், மேக்ஸிமம் முடிக்கிறேன். அதிகமாக பேசிட்டு இப்படி போனேன்னா லாஸ்ட்டில் பேச முடியாது. ஸோ நான் இதை சீக்கிரம் முடிச்சிடறேன். இது ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு நல்லா இருக்கும் பாருங்கள். ஓகே. அண்டு என் பர்த்டே அன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட ஃபாலோவர், அவங்க ஐடி நேம் மறந்துருச்சு, பட் அவங்களோட பையன் பேர் தன்வந்த் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தன்வந்த் 11th பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தன்வந்த் செல்லம், ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஹெல்த்தியாக அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க. உங்கள் மம்மி கூட நல்லா ஹாப்பியாக இருக்கணும். ஓகே. இந்த ஆன்ட்டி அக்கா என்ன வேணாலும் எழுதிக்கலாம், அவங்களோட ஒரு விஷ். ஓகே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? எல்லோரும் தன்வந்த்க்கும் சேர்த்து விஷ் பண்ணிடுங்க, ஓகேடா? ஓகே. ஃபைனலி என்னோடய பர்த்டே இந்த 1 ஷாட்டை முடிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க அன்டோல்டு ஸ்டோரி ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு ஒன்று மட்டும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஸ்டோரியை விரும்பி கேட்குறவங்க இது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா, நான் அன்டோல்டு ஸ்டோரி மாதிரி போடவா, இல்லை உங்களுக்கு வந்துட்டு நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவா, அப்படி போடவா? இது ரெண்டில் என்ன மாதிரி பண்ணணும்? இப்போ நான் ஸ்டோரி மாதிரி போட்டேன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ப்ளஸ் என் கற்பனை சேர்த்து போடுவேன். இல்லைக்கா, நீங்கள் நடந்ததை மாதிரி போட்டாலும் எனக்கு கண்டிப்பாக ஏதாவது கமெண்டு இல்லை கண்டிப்பாக என் யூடியூபே எடுத்துருவானுங்க. ஏன்னா நான் இல்லாததை போடுற மாதிரி சொல்லுவானுங்க. ஸோ வந்துட்டு எப்படி எனக்கு மேக்ஸிமம் நான் கதையாக போடலான் தான் நான் இன்னும் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஸ்டோரி மாதிரி ஒரு 4 or 5 பார்ட் போடுறேன், ஓகேவா? எப்படி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா. அதிகமாக பேசினா ஆக்சுவலி 1 ஷாட் வராது, ஏன்னா நம்மளோட எடிட் ஆப் அப்படி. எனிவே ஆக்சுவலி என் பர்த்டேவாக நான் இன்றைக்கி அவ்வளோவா செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த செலிப்ரேஷன்லாம் பிடிக்காது. ஏன்னா நான் 13, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் என்னோடய இன்ஸ்டாகிராம், என் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஹாப்பிக்காக அவங்களுக்காக எடிட்லாம் பண்ணுவேன். அது வந்துட்டு இப்போது அவங்களுக்காக தான். நான் போன வருஷமும் என் பர்த்டேக்கு போட்டேன்னான்னு போடலை. ஏன்னா போன வருஷமும் நோம்பு, இந்த வருஷம் நோம்பு முடிஞ்சிருச்சு, அதனால தான் போடுறேன். ஜுங்குக்கு எல்லாருக்கும் போகணுன்னு நினச்சேன், பட் எதுவுமே போகணுன்னு நினைக்கிறதோட போடுறதே கிடையாது. ஓகேடா, அதிகம் பேசலை. இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக இன்ட்ரோ தேவை. இன்ட்ரோ நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். ஓகே. டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. இப்போ இந்த ஸ்டோரியில் நம்ம ஜிமின், ஜேகே, ஜூங், நிஷு, ரிஸு, நம்ம ஐன்ஹோ, இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஐன்ஹோ, ரிஸு, நிஷு இவங்கெல்லாம் ஒரு 3rd கேரக்டர் தான், மெயின் கிடையாது, அப்பப்போ வருவாங்க. இதில் மெயினான கேரக்டர் நம்ம ஜிமின், ஜங்குக், ஜூங். ஓகே. இந்த ஸ்டோரியில் நம்ம ஜேகே, ஜிமின் அவங்க ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன். அவங்க எப்படின்னா, ஜேகே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோட சிஇஓ, ஒரு கொரியாலேயே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோட ஜியோன் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ. அங்கே நம்ம ஜிமின் நம்ம ஜேகேக்கு செக்ரட்டரியாக இருப்போம். எத்தனை வருஷமாக? ஜேகேக்கு 20 வயசு இருக்கும். இப்போ ஜேகேக்கு 30 வயசாயிருக்கும். ஜிமினுக்கு
29 அப்படி இருக்கும். அப்படி பார்த்தா ஜிமினோட 19 வயசுலேருந்தே, அதாவது ஜேகேயோட 20 வயசு, அப்போ ஜிமினுக்கு 19 வயசு. ஜிமினோட 19 வயசுலேருந்தே ஜேகே கூட செக்ரட்டரியாக ஆரம்பத்தில் வேலையில், அதாவது ஜிமினை வேலைக்கு எழுதிருப்பாங்க நம்ம ஜேகேயோட ஆஃபீஸில். ஜேகே வந்துட்டு புதுசாக அவங்க அப்பா ஆல்ரெடி அங்கே சிஓ இருந்துகிட்டு ஜேகே வந்துட்டு கூட இருந்திருப்பான். ஸோ நம்ம ஜேகேக்கு ட்ரைன் பண்ண ஜிமினுக்கு ஒரு செக்ரட்டரியை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது அவங்க அப்பா வந்துட்டு குடிக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஜிமின் மூலமாக ஜேகேக்கு போகிற மாதிரி. ஸோ நம்ம ஜேகேவை ஜிமின் தான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். இங்கே ஜிமினுக்கு அதுக்காக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்படியே இவங்க க்ரோ ஆகி இப்போது ஜிமினுக்கு 13, ஜேகேக்கு 13, ஜிமினுக்கு 29. ஸோ 10 வருஷமாக 10 இல்லை 9 வருஷமாக நம்ம ஜேகே ஜிமின் கூட தான் இருந்திருப்பான். இப்படி இருந்திருப்பான்னா காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் வந்தானா ஈவினிங் 8 மணி வரையும் ஜேகே கூட மட்டும் தான் இருப்பான். காலையில் 8 மணிக்கே நம்ம ஜேகே வந்துடுவார். ஜேகேயோட ஆஃபீஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஆஃபீஸு. ஸோ ஜேகேயோட கேபின்குள்ளே ஒரு பர்சனல் கேபின் இருக்கும். அங்கே வந்து ஜேகே ஜிமின் வந்தோடனே ஜேகே ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி இது பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ ஜிமின் வந்தோடனே எப்பயுமே அந்த 10 வருஷத்தில் நம்ம ஜேகேக்கு ஜிமின் தான் டை கட்டி விட்டு ஜேகேக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்காக டேப்லெட் வந்து கொடுப்பான். காலையிலேயே கொடுத்துட்டு காலையில் லன்ச் பிரேக்ஸ்லேருந்து ஈவினிங் லன்ச், அதுக்கப்புறம் நைட்டு ஜிமின், அதாவது ஜேகேவை பார்த்துட்டு தான் ஜிமின் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான். இப்படியே இந்த 10 வருஷம் போயிருக்கும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஜிமின் ஜேகே இதில் வந்துட்டு இது ஃபுல்லாக நம்ம ஜேகேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக எப்போயுமே ஜூங் தான் இருப்பான். ஜேகே ரொம்ப க்ளோஸ் ஜூங் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி ஜூங்குக்கு அங்கே ஒரு போஸ்ட் எழுதிருப்பார். ஸோ எப்படின்னா நம்ம ஜேகேயோட இன்னொரு பர்சனல் வேலையை நம்ம ஜேகே அதாவது ஜூங் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ ஜூங்குமே நம்ம ஜங்குக் கூட தான் இருப்பான். இவங்க எல்லாருமே ரொம்ப வருஷமாக ஒன்றா இருந்திருப்பாங்க. இதில் நம்ம ஹைன்ஹோ, ரிஸ் இவங்கெல்லாம் ஒரு கேரக்டராக வருவாங்க. நிஷும் ஒரு கேரக்டராக வருவேன். ஓகே, இதையுமே காட்டியிருந்தா ஸ்டோரி ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி கதை இருக்க போகுது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ உள்ளே போய் மற்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன கதை அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேடா. இப்போ ஒரு லக்ஸரியான ஒரு கார் தான். அது வந்துட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி முன்னாடி நிற்கிது. ஆமாம், சியோன் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி முன்னாடி ஒரு லக்ஸரியான செம்ம அழகான ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் தான் செம்ம அன்சமாக பிளாக் அவுட்ஃபிட்டில் அவ்வளோ அழகாக இறங்குறான். பிளாக் கலர் ஹேர் வச்சுட்டு. ஆமாம், அது நம்ம ஜங்குக். இப்போ தான் நம்ம ஜங்குக் அந்த கார்லேருந்து இறங்கி அப்படியே ஆஃபீஸ்குள்ளே போகிறான். உள்ளே போகும்போது அது ஒரு பெரிய ஆஃபீஸ், கீழே மேலே நடுவில் அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ளோர் இருக்கும். இப்போது செகண்ட் ஃப்ளோர் தான், லிஃப்டில் ஏறி செகண்ட் ஃப்ளோர் தான் நம்ம ஜங்குக்கு போகிறான். போயிட்டு அவனோட கேபின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேபின். அதில் வந்துட்டு பாதி சைடு வந்துட்டு அவனோட ஒர்க்கிங், இன்னொரு சைடு அவனோட ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது நேராக அவனோட இந்த ஆஃப் ஒர்க்கிங் ஏரியாவுக்கு தான் போகிறான். போயிட்டு அங்கே ஒரு பெரிய கிளாஸ், அந்த கிளாஸ் அதாவது பால்கனின்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஒரு பெரிய கிளாஸ் போட்டு ஒரு அந்த சைடு பார்த்தா எல்லாம் தெரியும். அப்படி தான் அங்கே தான் போயிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படி நின்றுட்டு ஃபோனை எடுத்து செக்ரட்டரி ஜிமின் வந்தாச்சா அப்படின்னு கேட்கும்போது, இப்போது சார் ஆல்ரெடி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு குரல் கேட்கும். இப்போது நம்ம ஜெய் அப்படி யூட்டர்ன் பண்ணி பார்க்கும்போது ஜிமின் தான் ஒரு கண்ணாடி ஒன்று போட்டுட்டு நம்ம தம்ப்லைனில் இருக்கிற மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டு, எப்படின்னா ஷர்ட்டை வந்து நல்லா இன் பண்ணி எப்படி ஒரு செக்யூரிட்டி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி அப்படியே செம்ம க்யூட்டாக நம்ம ஜேகே முன்னாடி வந்து நிற்கும் போது இப்போது அப்படியே ஜங்குக்கு தான் பார்ப்பான். இப்போது அங்கே அவனோட ட்ரெஸ்ஸஸ், வாட்ச் எல்லாமே அது ஒரு பர்சனல் ரூம் அப்படிங்கிறதுனால இருக்கும். இப்போ நம்ம ஜிமினுக்கு அது ஒரு பழக்கப்பட்ட ஒன்று. ஸோ அங்கே போயிட்டு டை இருக்கும். அந்த டையை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜேகேக்கு தான் ஜிமின் தான் அப்படி போட்டு விடுவான். இது டெய்லியும் ரொட்டீனாக நடக்கிற ஒன்று தான். இப்போது நம்ம ஜேகே இப்படி தலையை எப்படி அழகாக குமிஞ்சு இப்படி காமிச்சிட்டு ஜிமின் அது க்யூட்டாக நம்ம ஜங்குக்கு போட்டு விட்டு குட் மார்னிங் பாஸ் அப்படிங்கும்போது, குட் மார்னிங் செக்ரட்டரி ஜிமின் அப்படிங்கும்போது, பாஸ் நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி ஆல்ரெடி நம்ம ஜிமின் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை ரெடி பண்ணி நம்ம ஜங்குக்கு வச்சோன்னே ஜங்குக் அதை க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இப்போது அடுத்த வேலை நம்ம ஜிமின் வந்து ஜேகே என்ன ஸ்கெடியூல், எங்கே போகணும், என்ன பண்ணணும்,
ஜேகேவோட பர்சனல் வரையுமே நம்ம ஜிமின் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம ஜங்குக்கு சொல்ல ஜங்குக் ஜிமின் என்ன சொன்னாலும் அதை கேட்பான். ஜிமின் சொல்கிறது மட்டும்தான் கேட்பான். இப்போது அது மாதிரி எங்கே போகணும், ஆஃபீஸில் யார் மீட் பண்ணுறா எல்லாமே எங்கே ஜங்குக்கு ஜிமின் தான் பார்ப்பான். அதே ஆஃபீஸில் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் இருக்கிற அந்த கேபினில், அதாவது அந்த ஃப்ளோரில் ஒரு சிலர் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்காக. அந்த ஒரு சிலரில் நம்ம ஐன்ஹோ, அதாவது லீனோ, ஹைஜின், அப்புறம் ரிஸ், இவங்க எல்லாருமே நம்ம ஜிமின் ஜங்குக்காக பர்சனலாக ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க கூட நம்ம ஜோங்கும் இருப்பான். ஓகே, இப்படி அவங்க 3 பேரும் அதே மாதிரி ஒர்க்குக்கு வந்துட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமின் ஜங்குக் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களுமே ஒரு 5 வருஷம் கூட இருந்திருப்பாங்க. இப்போது குட் மார்னிங்டா அப்படின்ற மாதிரி நம்ம ரிஸ் தான் சொல்லும்போது ஹாய் ரிஸ் அப்படின்ட்டு நம்ம லீனோவும் ஹைஜினும் இப்படி இது பண்ணிட்டு, அப்புறம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, ஏன்னா நம்ம பாஸ் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹைஜின் கேட்கும்போது ஆல்ரெடி வந்து நம்ம ஜிமின் கூட தான் இருக்காங்க அப்படிங்கும்போது ஜிமின் வந்தாச்சா, அப்போ பாஸ் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டே பேசிகிட்டே இவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க கூட நம்ம ஜூங் வந்து அப்பப்போ க்ளோஸாக இருப்போம். இப்போ நம்ம ஜூங் தான் வர்றதை பார்த்துட்டு குட் மார்னிங் மிஸ்டர் ஜூங் அப்படின்ற மாதிரி நம்ம ரிஸ் சொல்லும்போது என்னடி ரொம்ப மரியாதையாக கூப்பிட்டுட்ருக்க அப்படிங்கும்போது, இல்லை ஜூங் சார் ஆஃபீஸ்க்கு வந்தால் மரியாதை தானே கொடுக்கணும், என்ன சொல்கிற ஹைஜின் அப்படின்ற மாதிரி நம்ம ரிஸ் சொல்லும்போது, கரெக்டு தான் ஜூங் சார் குட் மார்னிங் அப்படின்ட்டு ஹைஜின் சொல்லும்போது, அங்கே நம்ம லீனோ சார் குட் மார்னிங் அப்படிங்கும்போது, டெய் உங்கள் பொறுப்பெல்லாம் போதும் உட்காரிங்க, ஜங்குக்கு வந்துட்டானா சார், ஜங்குக் சார் வந்துட்டார், ஜிமின் சாரும் வந்துட்டார், ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவியராக அப்படிங்கும்போது, ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜூங் தான் கேபினுக்கு போவான். எங்கே நம்ம ரிஸ் தான் எங்கே பார் ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி வந்திருக்கான். நேற்று சண்டே இவரும் ஜங்குக்கும், அதாவது நம்ம ஜுங் சாரும் ஜங்குக் சாரும் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்ச விடுது. ஆனால் மூஞ்சி பார் இவ்வளோ நல்ல மாதிரி வச்சுக்கிறான் அப்படிங்கும்போது, நீ அவரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால இவ்வளோ கேவலமாக அவரை பேசுறியாடி அப்படின்ற மாதிரி ஹைஜின் கேட்கும்போது, இவனுக்கு என்ன மரியாதை, ஆஃபீஸில் மட்டும் தான் கொடுப்பேன், வெளியெல்லாம் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். என்ன பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீனும் கேட்பான். பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோதான், பாய் ஃப்ரெண்ட்லேயே கிடையாது, எனக்கு ஆள் இருக்குது, அதுவும் இவெல்லாம் கிடையாது, இதோ உயர்ந்திருக்கானே அப்படிங்கும்போது, யார் நானா அப்படின்னு ஹைஜின் சொல்லும்போது, ஏன் இப்போ பதட்டப்படாத, அதான் உனக்கு தான் அந்த இருக்கானே அவன் அப்படி சொல்லலை, ஒன்ஸ் அப்பான டைம் நான் உன்னை ஆளாக தானே பார்த்தேன் அப்படிங்கும்போது லீனோ அப்படிங்கும்போது, சரி இரும்பாத, விடு உன் ஆள் தான், சிங்கிள் தான், இருந்தாலும் ஜூக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜிமின் ஜங்குக்கும் ஒர்க் இதாக பார்த்துட்டு இப்போ அப்படியே வெளியே மீட்டிங் அவங்களுக்கு அந்த கம்பெனிக்குள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்குள்ள, அங்கே நம்ம ஹைஜின், லீனோ, ரிஸ்ஸு, நம்ம ஜங்குக், ஜிமின் எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ரெடி பண்ணி மீட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இப்படியே அந்த டே போயிட்டுருக்கும். இப்போது நைட்டு 8 மணி ஆயிரும். இப்போ நம்ம ஜிமின் ஜங்குக்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நைட் டின்னர் கூட நம்ம ஜங்குக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிமின் ஆஃபீஸை விட்டு போயிடுவான். இப்போது அந்த டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜோங் வந்து ஜங்குக்கை மீட் பண்ணுவாங்க ஆஃபீஸில். 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஆஃபீஸில் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்படி தான் அன்றைக்கி நைட் தான் நம்ம ஜங்குக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜோங் தான், சார் நாளைக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டேனே, ஏன்னா கிளம்பி போகிறீங்கல்ல நீனும் ஜிமினும் அப்படிங்கும்போது, போகிறேன் நானும் ஜிமினும் தான். ஜிமின் ஆல்ரெடி அந்த பார்ட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டான், நாளைக்கு அவனோட டைல்ஸு வேறு லெவலில் இருக்குடா ஜூங் அப்படிங்கும்போது, இருக்காதா பின்ன 10-11 வருஷமாக உன் கூட இருக்கிறவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. சரா உன்னோட பார்ட்னர் அதான் உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு இருக்காளே கிம் நூனா, என்னடா முன்னாடி தான் பேய் மாதிரி சுற்றுறாளே, ஒன்றே விழிக்கு ஏதாவது சொல்லு, இல்லை ஏதாவது பண்ணு, எதுவே பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கே, என்னப்பா தம்பி அப்படின்ற மாதிரி ஜோங் தான் பேசிகிட்டு இருக்கும்போது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு நம்ம ஜங்குக்கு அவனோட வீட்டுக்கு போயிடுவான், ஜுங் அவனோட வீட்டுக்கு போயிடுவான். இப்படி அவங்களோட இந்த நைட் போயிடும். இங்கே நம்ம ஜிமின் எப்போயும் மாதிரி 8 மணிக்கு ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸை எப்போயுமே போய் நைட்டு ஒன்றா டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜிமின் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு தனி வீடு மாதிரி இருக்கும், அந்த வீட்டை நம்ம ஜிமின் மட்டும் தான் இருப்பான். அங்கே போயிட்டு ஜிமின் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு எல்லாத்தையும் வீடெல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டு அவன் பெட்டில் படுத்து தூங்கிடுவான். இப்படி இவங்களோட எல்லாரோட இந்த நைட் போயிட்டு இப்போ மறுநாள் காலையில் தான் இப்போது நம்ம ஜங்குக் ஜூங்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி அன்றைக்கி ஈவினிங், அதாவது மறுநாள் அன்றைக்கி ஈவினிங் ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று இருக்கும்.
ஜங்குக்கு அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் கிளம்பி ஒன்றா போவாங்க. 2 பேரும் காரில் போய் அந்த பார்ட்டிக்கு இறங்கும்போது அவங்க 2 பேரும் அப்படியே ஏதோ கப்புள் மாதிரி இறங்குவாங்க. ஜிமின் ஜங்குக் அதாவது 2 பேரும் கையை ஹோல்ட் பண்ணிட்டு அது ரொம்ப க்ளோஸ் நம்ம ஜங்குக்கு ஜிமினுக்கு. ஸோ அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியும் அவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு ஒன்றா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் அப்படியே ஒன்றா இறங்கி அந்த பார்ட்டிக்குள்ளே என்டர் ஆகி வருவாங்க. எல்லோரும் அப்படியே பார்ப்பாங்க. இப்போது நம்ம ஜங்குக் அங்கே உள்ள நிறைய பிஸ்னஸ் மேன்கள்லாம் ஜங்குக்கிட்ட பேச வரும்போது ஜங்குக் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஜிமின் அப்படியே அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி அவன் அங்கே போய்ட்டு நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இப்படியே இந்த பார்ட்டி நடந்துகிட்ருக்கோம். இப்போது நாங்கள் அது பிஸ்னஸ் பார்ட்டி அப்படின்றதுனால நம்ம ஜோங் சொன்ன மாதிரி கிம்னுனா அவள் தான் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்பா. இப்போ ஜங்குக் அப்படி பார்க்கும்போது ஜங்குக் அடிக்கும்போது சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, நான் எப்படி இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸில் அடிக்கும்போது நல்லா இருக்கேன் அப்படி சொல்லும்போது என்ன இவன் அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட ரொம்ப வளைஞ்சு பேசிகிட்டு இருப்பான். ஜங்குக் வந்துட்டு பெருசாக எதையுமே கண்டுக்க மாட்டான். இப்போ அப்படியே அவன் நின்று மற்றவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது ஜங்குக்கிட்ட அவரோட அப்பா, அதாவது ஜங்குக்கோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வந்துட்டு ஜங்குக் எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு ஜங்குக் அவனுக்கு ஒரு 30 ஏஜ் இருக்குல்ல அப்படிங்கும்போது ஆமாம் அங்கிள் இன்னும் 2 monthsல 31 அப்படிங்கும்போது ஓ அப்போது நீனும் யாரையும் மேரேஜ் பண்ணிக்கல என்ன அப்படிங்கும்போது மேரேஜா இல்லை அவங்க அப்பாலாம் 20, 21 அந்த ஏஜ்லேயே மேரேஜெலாம் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம் நீ இன்னும் மேரேஜெலாம் பண்ணிக்காமல் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது என்னப்பா சீக்கிரம் பண்ணிக்கோ ஏஜ் ஆகிட்டே வருதில்ல அப்படிங்கும்போது என்ன ஏஜ் ஆகிட்டு வருதா அப்படின்ற மாதிரி ஜங்குக் மைண்ட் வாய்ஸ் தான். இப்போ அவர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிடுவார். இப்போ ஜங்குக்கு தான் அவ்வளோ ஏஜ்ற மாதிரியா நம்ம தெரியணும் அப்படின்ற மாதிரி இப்போது அந்த இதில் ஒரு பெரிய பார்ட்டியில் ஒரு பெரிய மிரர் இருக்கும். அங்கே தான் அதாவது அப்படியே நடந்து வந்துட்டு அந்த மிரரை பார்க்கும்போது ஜங்குகா அப்படிலாம் தெரியலையே அஞ்சமாக தானே இருக்க ஆமாம் என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டான் அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் தான். இப்போது ஜங்குக்கே அங்கே போயிட்டு மிரர் முன்னாடி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ஜிமின் அப்படி ஓடி வந்து ஜங்குக் சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ஜிமின் இங்கே வா அப்படிங்கும்போது என்னாச்சு இல்லை என்னுடைய ஃபீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா தான் இருக்கீங்க என் லுக் க்யூட்டாக தான் இருக்கீங்க பொய் சொல்லாத உண்மையை சொல்லு இல்லை ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க ஜங்குக் அப்படிங்கும்போது அப்படியா என்னை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ ஏஜ்டு அப்படின்லாம் பேசிட்டு போனான் ஒருத்தன் அந்த மாதிரி ஏறிய அடிக்கும்போது யார் அப்படி பேசினா அது இதோ வெயிட்டான் நீ சொல்லு நான் மேரேஜ் பண்ணிக்குவா அப்படின்னு சும்மா நான் பார்த்து ஜங்குக் கேட்கும்போது பண்ணிக்கோங்க சார் அது கூட ஒரு குட் ஐடியா தான் இதோ நோனா மெமரி ஆகலே அவங்களுக்கு தான் அவங்களுக்கு பிடிக்குமே ஐ மீன் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குமே அப்படிங்கும்போது பிடிக்கும் தான் பட் எனக்கு இந்த ப்ரொப்போஸு இதெல்லாம் வராது அப்படிங்கும்போது சார் ப்ரொப்போஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய வேலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் ஜிமனும் நூனா கிட்ட தான் போவாங்க. போயிட்டு அப்படி நிற்கும்போது இப்போது ஜிமன் அப்படிமா நூனா ஹாய் நூனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சார் சொல்லுங்கள் க்யூட்டாக இருக்கு நீ அப்படி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது என்ன சார் எதையாவது பற்றி சொல்லுங்கள் அவங்க ட்ரெஸ் அவங்க நெக்லஸ் அதுமாரி ஏதாவது சொல்லுங்கள் அப்போ தானே அவங்களுக்கு மேலே இன்னும் இன்ட்ராக்ட் வரும் அப்படிங்கும்போது அவ்வளோ சொன்னால் தான் வருமா ஆமாம் அப்புறம் வேறு என்ன அப்படிங்கும்போது சார் ஜூங் இன்னும் ஒரு 10 minutesல இங்கே வருவான்னு சொன்னீங்களா பேசாமல் அவர் ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்துட்டு அது நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாமே இன்னும் நான் மேம்கிட்ட அப்படிங்கும்போது அவனா சரி சொல்லி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் தான் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் அங்கே பேசிகிட்டு இருப்பான். இப்போது நம்ம ஜங்குக் தான் நூனா பார்க்கும்போது நூனா அப்படி க்யூட்டாக நம்ம ஜங்குக் கிட்ட வளைஞ்சிட்டு ஏதோ ஒரு லவ்வாக பேசிகிட்டு இருப்பாள். இப்போது நம்ம ஜூங்க்கு கால் பண்ணும்போது நான் இங்கே ஒரு பெரிய இதில் மாட்டிக்கிட்டேன் ஸோ நான் வரமாட்டேன் அவனை நைட்டு மீட் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுக்கும்போது இப்போது ஜிமன் அப்படின்னு ஜங்குக்கு தான் அந்த மாதிரி சைடாக கூப்பிடும்போது இப்போ அப்படியே ஓடி வந்து ஜிமன் அவன் வரலையான் ஓகே அப்படிங்கும்போது ஓ சரி நான் பக்கத்தில் கடை இருந்தால் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வேகமாக ஓடி போயிட்டு பக்கத்தில் கடை இருக்கான்னு பார்ப்பான். அங்கே அந்த பார்ட்டி நடக்கிற அந்த ஹோட்டலில் விட்டு ஒரு 2 or 3 இது பில்டிங் தள்ளி ஒரு கடை இருக்கும். ஓடி போய் பூவை தான் வாங்குவான். பூவை வாங்கிட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஜிமினுக்கு வந்து ஒரு சில ஃப்ளவர்ஸ் வந்து அலர்ஜியாக இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸ் தான் அழகாக இருக்கும். ஸோ அதை ஜங்குக்காக வாங்கிட்டு அப்படியே வரும்போது ஃபுல்லாக அந்த அலர்ஜி அவனுக்கு
கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி தும்மல் ஆச்சும் தும்பிக்கிட்டே அப்படியே வந்துட்டு சங்குக்கிட்ட சார் கொடுங்க நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் காலில் மருந்து வச்சுட்டு ஜிமின் எடுத்து வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்கிற அப்படின்ட்டு ஜிமினை பார்க்கும்போது ஜிமினோட கண்ணு கலங்கி இருக்கும். ஜங்குக் தான் எதுக்கு இப்போ இவன் கண்ணு கலங்கிறான் அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்துக்கிட்டே அந்த பொக்கேவை நம்ம நூனாக்கிட்ட கொடுக்கும்போது நூனா தான் ஜங்குக் எனக்காக வாங்கிட்டு வந்தியா? ஆமாம் அவனுக்காக தான் அப்படின்ட்டு ஜிமினை பார்க்கும்போது ஜிமினுக்கு அந்த அலர்ஜி அதிகமாகி அப்படியே ஒரு உரமாக நின்று கண்ணை தொடச்சிட்டு நிற்கும்போது ஜிமின் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே கேட்டுடுறமா. ஜெய்கி ஜிமினை பார்த்துட்டே இருப்பான். ஏன் இவன் ஒரு மாதிரி இப்போ டிஃப்ரெண்டாக நடந்து வரான் அப்படின்ற மாதிரி அங்கே நோனா நம்ம ஜேகேவை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ இந்த கிஃப்ட் இதை கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நூனாவே இது பண்ணிவிட்டு நம்ம ஜிமினை பார்த்துட்ருப்பான். இப்போ ஜிமின் கொஞ்சம் அவனுக்கு அந்த அலர்ஜி இதாகி ஜங்குக் சார் நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை விட்டு எல்லாத்தையும் போயிட்டு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போகணுன்னு இங்கே ஜேகே கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்துட்டு ஏன் ஜிமன் அப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இப்போது எப்பயுமே நம்ம ஜூங்கை மீட் பண்ண போவான்னு இப்போது வந்துட்டு ஜூங்கோட வீட்டுக்கு தான் நம்ம ஜங்கு போயிடுவான். போயிட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஜூங்க ஊற்றி கொடுத்துட்டு அதாவது இந்த கிளாஸில் ஊற்றிட்டு என்னாச்சு அவன் என்ன இது பொக்கே அடிக்கும்போது நம்ம நூனாட்டு இருந்த ஜேகே பொக்கேவை வாங்கிட்டு வந்திருப்பான். இப்போது ஒன்றை தான் கேட்குற எதுக்கு இந்த பொக்கேவே பார்த்துட்ருக்க அப்படிங்கும்போது இல்லைடா இனி ஜிமன் இருக்கான்ல ஆமாம் அவன் அடி சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லும்போது என்ன ஓகேவா நீ நூனாட்ட கூட இருக்கும்போது ஜிமின் அழுதானா? ஆமாம் என்னவாடா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது என்னவா இருக்கும் நீ ஏன் பொக்கே கொடுக்கும்போது அவன் எழுகிறான் ஒரு வேளை லவ் எதுவும் ஒன்று பண்ணுறானா என்ன இருக்கும். ஏன்டா 10-11 வருஷமாக ஒன்றா இருக்கீங்க, உன்னோட A to Z எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இருக்கலாம் மேபி அப்படிங்கும்போது என்னையா என்ன ஜிமின் லவ் பண்ணுவானா அப்படிங்கும்போது இருக்கலாம்டா. ஏன்னா உன் கூட ரொம்ப க்ளோஸாக எங்கள் எல்லாரோடையும் என்னோட அம்மா அப்பா அவங்களுக்கு மேலேயும் உன்னை பற்றி தெரிஞ்சவனா அவன் மட்டும் தான் உன்னை கேர் பண்ணி அதிகமாக பார்த்துட்ருக்கான் இருக்கும் அப்படிங்கும்போது நான் ஏன் இதை திங்க் பண்ணலை, நான் ஏன் ஜிமினை டேட் பண்ண நினைக்கல அப்படிங்கும்போது பச்சா அப்போடைய ஜிமினை பிடிக்குமா? பிடிக்கும் ஆனால் பார்ட்னரெல்லாம் யோசிக்கல, ஒரு வேளை வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜேகேயோட மைண்ட் வைஸ் இருக்கும்போது அப்புறம் என்ன அது நூனாகிட்டேருந்து இப்படி கொடுத்த மாதிரி வாங்கிட்டதில்ல அந்த பொக்கையை கொண்டு போய் ஜிமின்ட்டே கொடுத்துட்டு அவனோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு பாரு அப்படிங்கும்போது அப்படிங்கிற பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜிமன் எப்பயுமே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருப்பானே. இப்போது அதே அந்த க்யூட்டான ட்ரெஸ்ஸில் போயிட்டு ஹச்சுன்னு தும்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் கிடையாது, ரிஸ்ஸு லீ ஐஜன் இவங்க 3 பேரும் தான் ஜிமினுக்கு ஃப்ரெண்டு. இப்போ அவங்க 3 பேரும் போயிட்டு எல்லோரும் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜிமன் என்னது இது கண்ணெல்லாம் இவ்வளோ ரெட்டாக ஐயோ ஏன் இப்படி தும்பிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐஜன் கேட்கும்போது ஒன்றும் இல்லை பாஸுக்கு ஓகே வாங்கி கொடுத்தேன்னா அப்படி முடியல அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம ஜிமின் தும்பிகிட்டே இருக்கும்போது இங்கே ரிசு தான் ஐயோ ஜிமின்சி என்ன ஆச்சு நீ எதுக்கு ஒழுங்கு பொக்கே ஆகாதில்ல? ஒன்றும் இல்லை ஜங்குக் அவரோட நூனாக்கு கேட்டார். அந்த நூனா அப்போ ஜங்குக்கை கரெக்ட் பண்ணிட்டாரா? அப்போது நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் தானே அப்படிங்கும்போது இருக்கலாம் நல்லா தானே இருக்குது அந்த பேர் அப்படின்ட்டு அவன்ட்டு பேசவே முடியாது அப்படி இருக்கும். இங்கே நம்ம லீ தான் ஜிமின் நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படிங்கும்போது போனேன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜேகே தான் ஜிமினுக்கு கால் பண்ணுவான். இப்போ ஜிமின் தான் ஐயோ இவர் இதே கால் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஜங்குக் பாஸ் அப்படிங்கும்போது ஜிமின் எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஃப்ரெண்டுங்க கூட ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரண்ட்லையா சரி நான் ஒரு 5 மினிட்ஸில் வரேன், நான் ஒன்று மீட் பண்ணணும் அப்படிங்கும்போது மீட்டா எதுக்கு அதுவா கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணும்போது நம்ம ரிசு தான் ஜிமின்சி யார் இது அப்படிங்கும்போது ஜங்குக் அட பாவி மனுஷா அவனை 8 மணிக்கு மேலே கூட விட மாட்டியா? ஏன் இப்படி இருக்கான் அவனோட பாஸ்? அதுவும் இன்றைக்கி சண்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டு போயிட்டாரு, இதோ லேட்டாக தான் வந்தேன், ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஜங்குக் தானே விடு அடிக்கும்போது அதானே உன் ஜங்குக் பாஸை விட்டே கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இங்கே பேசிட்டு இது பண்ணிட்டுருப்பாங்க. இங்கே ஜிமன் ஜங்குக் வந்துட்டு மெசேஜ் பண்ணும்போது இப்போ போயிட்டு பார்க்கும்போது ஜங்குக் காருக்குள்ளே உட்காந்துருப்பான். இங்கே ஜிமின் வந்துட்டு இப்படியே காருக்கு முன்னாடி நின்று ஜங்குக் பாஸ் என்ன இது கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது
காருக்குள்ளவா அழிக்கும்போது இந்த சைடாக போயிட்டு டோரோட அதாவது கார் டோரை அப்படி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இன்னொரு சீட் இருக்குல்ல அங்கே உட்காந்துட்டு ஜங்குக்கு பார்க்கும்போது இப்போ ஜங்குக்கு ஜிமினை பார்க்கும்போது ஜிமினுக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி சேஞ்சாக இருக்கும். என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பான். எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது எதுக்கு பார்ட்டிலே லைட்டாக கண் கலங்கின மாதிரி இருந்துச்சு. அது அது வந்து அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு ஜிமினுக்கு அழைச்சிருக்கு இதெல்லாம் தெரியாது. சொல்லப்போனால் ஜிமினுக்கு பற்றி அவ்வளோவா ஜேகேக்கு தெரியாது. இப்போது இல்லை அது ஒன்றும் இல்லை அடிக்கும்போது இப்போது கார் பின்னாடி அதே பொக்கே நூனாட்டை கொடுத்த பொக்கேவை எடுத்துகிட்டு திருப்பி ஜிமினுக்கு முன்னாடி நிட்ட போது ஜிமின் ஹச் அப்படி தூக்கும்போது ஜிமின் என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை. ஆமாம் எனக்கு இதுக்கு இந்த பொக்கே பிடி சொல்கிறேன் அப்படிங்கும்போது அதை பிடிச்சிட்டு ஜிமினிக்கா அப்படி வரும். ஜங்குக் பாஸ் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அந்த பொக்கேவை எடுத்துகிட்டு போய் ஐயோ மறுபடியுமா அப்படி சொல்லிட்டு போயிட்டு டோர் பின்னாடி அந்த கதவோட அந்த இதுக்கு பின்னாடி வச்சுட்டு இப்போது வாடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு உட்காந்துட்டு ஜங்குக் பாஸ் என்னாச்சு அப்படிங்கும்போது ஹலோ ஜிமன் நூனாவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது என்ன நூனாவை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? ஏன்? அது ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணுறேண்ணா எதுக்கு? அதான் நான் ஒன்று டேட் பண்ணலான்றீங்க அப்படிங்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ என்ன சொன்னீங்க? இல்லை எனக்கு ஒரு டேட் பண்ணணுன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது என்னையா? சரி இப்போ உனக்கு இந்த பார்ட்டி முடிஞ்சிச்சுல வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஜேகே கேட்கும்போது போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜேகே ஜிமின் வீட்டுக்கு தான் அப்படி ட்ரைவ் பண்ணிட்டு கூட்டுற போது இங்கே என்னடா பேசுகிறாரு இவர் அப்படின்ற மாதிரி ஜிமின் குழம்பிட்டு இருப்பான். இப்போது அப்படியே ஜங்குக்கு அதிக மேலே பேசாமல் இப்போது ஒரு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஜங்குக்கு ஜிமின் கீழே இறங்கும்போது இப்போ ஜிமின் தான் ஜங்குக் பாஸ் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே போகும்போது ஜிமன் ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் திரும்பி ஆகும்போது நான் ஒன்றை டேட் பண்ணலான்னு இருக்க நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது என்ன டேட்டா என்ன சொல்கிறீங்க? ஏன் என்ன உனக்கு பிடிக்காதா? இது என்ன கேள்வி ஜங்குக் பாஸ்? நீங்கள் என்னோடய பாஸ், எனக்கு எப்படி உங்களை பிடிக்காமல் இருக்கும்? அப்புறம் வேறு என்ன இந்த ஒரு காரணம் போதில்ல டேட் பண்ண? அது வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு ஜிமின் கேட்கும்போது ஏன் உனக்கு என்ன ஜங்குக் பாஸ் எனக்கு உங்களா பாஸாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லை, நான் உங்கள் செக்ரட்டரி மட்டும்தான். ஏன்னா எனக்கு செக்யூரிட்டி மட்டும்தான். ஆமாம் அவங்க செக்யூரிட்டி தான். ஓ அப்படியா, சரி விடு, நீ எனக்கு செக்யூரிட்டியாக இல்லாமல் இருந்தால் என்னை டேட் பண்ணுவியா அப்படிங்கும்போது அது நான் உங்களுக்கு செக்யூரிட்டியாக இல்லாமல் இருந்தால் ஒரு வேளை எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்கும்போது என்ன சொல்கிற? ஆமாம் நீங்கள் கேட்குறதுனால இதை சொல்கிறேன். அவங்க கூட ஒரு ஆல்மோஸ்ட் 11-12 இயர்ஸ் தான் இருந்துட்டேன். இப்போது எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. உங்கள் செக்யூரிட்டியாக இல்லாமல் இருந்தால் என்னோடய லைஃப்பை நான் வேறு மாதிரி கொண்டு போவேன். அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் அப்படிங்கும்போது உனக்கு பிடிச்ச மாதிரினா எனக்கு புரியலையே அப்படின்னு ஜங்கு கேட்கும்போது அது ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கும்போது ஓ ஏன் அது என் கூட ஜங்குக் பாஸ் எனக்கு நீங்கள் வேறு அப்படிங்கும்போது வேறுனா அது நான் தான் சொன்னேனே நீங்கள் என்னோட வேறு அப்படி சொல்லும்போது இப்போ ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஓ அப்படியா சரி சரி இப்படி சொல்லிடும்போது இப்போ அப்படியே ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் போயிடுவான். எங்கே ஜங்குக்கு போய் கார் மாடி நின்று என்னது என்ன இப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஜூங்கு தான் ஃபோன் அடிப்பான். ஜூங் தான் படுத்திருப்பான். என்ன அப்படிங்கும்போது அவன்லாம் பண்ணலையா? ஏன்னா இன்னொரு விஷயம் தெரியுமா, காலைல பேசிட்டு வரமா சொன்னான் அவனுக்கு பூனா அலர்ஜியா, அதான் கண்ணாலாம் கலங்கிடுச்சான். என்னது பூனா அலர்ஜியா? நீனும் ஏதோ ஒன்று நினச்ச இப்போ என்ன அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ண சொல்கிற என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் ஜூட்டை கேட்கும்போது இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? கார் முன்னாடி நின்றுட்டுருக்க, மரியாதை கிளம்பி வீட்டுக்கு போ, எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு ஜூங் ஃபோனை கட் பண்ணும்போது ரொம்ப நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் ஜிமின் வீட்டை பார்ப்பான். ஜிமின் வெளில போயிருப்பான். இப்போது ஜிமின் ஜங்குக் போயிட்டானான்ட்டு அங்கே ஒரு டோர் இருக்கும், அதாவது ஜன்னல் டோர் அப்படியே வந்துட்டு பார்க்கும்போது ஜங்குக் கார்கிட்ட இப்படி தலையை முட்டி நிற்கும்போது
என்னாச்சு ஜங்குக் பாஸ் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜங்குக் கிளம்பிடுவான். இப்போது ஜிமினுக்கு ஏன் அவர் ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கார் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு சேரில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். இப்போது அப்படி இந்த நைட் போய் மறுநாள் தான் ஆயிடும். இப்போ மறுநாள் எப்பயும் மாதிரி ஆஃபீஸ் தான். நம்ம ஜிமின் எப்பயும் மாதிரி காலையிலே வந்து ஜங்குக்கு டைலாக கட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு ஜிமினை பார்க்கும்போது ஜிமினுக்கு வந்து எதுவுமே எரியாது. எப்பயும் மாதிரி அவனோட ஒர்க்கு பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ஜேகே அப்படியே உட்காந்துட்டு ஜிமினை பார்த்துட்ருப்பான். ஜிமின் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். ஜேகே தான் என்ன இவன் எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கான், ஒரு வேளை இவனுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜூங் தான் அடிக்கும்போது ஜங்குக் பாஸ் உள்ளே வரலாமா அப்படிங்கும்போது இப்போ அப்படி ஜேகே பார்க்கும்போது இப்போ வந்துட்டு என்ன ஆச்சு எதுக்கு இப்போ உட்காந்து நான் அப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது இல்லை நேற்று நடந்தது எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கானே அப்படிங்கும்போது அதான் நீ சொன்னியா நான் லவ் பண்ணலை அப்புறம் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கும்போது டேய் அவனுக்கு இந்த செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சா, ஸோ சாருக்கு அப்படியே பர்மனெண்ட்டாக லீவு கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது டேய் என்ன சொல்கிற ஜிமினிக்கு பர்மனெண்ட்டாக லீவு, அதாவது இந்த சின்ன வயசுலேயே ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கும்போது அவனுக்கு அதான் ஆசையாம். அவன் போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்ட்டு ஆசைப்பட்றான். ஸோ அதை நிறைவேற்றணும்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லும்போது டேய் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறியா அப்படிங்கும்போது அவனுக்காக தான் விருப்பம்னா அப்போது எனக்கு பண்ணி தானே ஆகணும். சாரிக்கு செக்ரட்டரிலாம் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கும்போது அப்போ ஓகே அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ரிஸ்லி நம்ம ஹைஜின் தான் சிவனை கூப்பிட்டு சிமன்சி இங்கே வா அப்படிங்கும்போது சொல்லு ரிஸ். ஆமாம் இது என்னாச்சு எதுக்கு அந்த ஜங்குக் பாஸ் உள்ள கூப்பிட்டாரு, ஆமாம் காலையிலேருந்து அவர் அப்படியே இருக்காரு அப்படின்ற மாதிரி ரிஸ் படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் 3 பேர் வேலையை பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்கும்போது எங்களுக்கு உங்களை பார்க்குறது என்ன வேலை, ஆமாம் உங்கள் 2 பேருக்குள்ள என்ன போயிட்டுருக்கு, ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, போய் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படியே இந்த நம்ம ஜிமின் தான் சொல்லிட்டு போனோன்னு இங்கே நம்ம ரிஸ்ஸு ஹைஜின் தான் டேய் லீனோ ஹைஜின் இங்கே வாங்கலை அப்படின்னு ரிஸ்ஸு கூப்பிடுவா. என்னடி அந்த 2 பேருக்குள்ளே ஏதோ சம்திங் போயிட்டுருக்குடா, டேய் உனக்கு தான் கதை வேலை இல்லை எங்களுக்கு வேலை இருக்குடி, டேய் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீனோ ஹைஜின் போகும்போது என்னையா நம்பலாம் அந்த ஜூங் வராது. ஜூங் அடிக்கும்போது என்னடி ஒன்று காலையில், ஆமாம் அந்த ஜிமினுக்கும் ஜங்குக்கும் ஒன்றும் இல்லை கிளம்புறியா, ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜூங் போனதுக்கப்புறம் ஒரு வேளை நம்ம தான் சரி யோசிப்போம் அப்படி சொல்லிட்டு இப்போது ஆஃபீஸ் ஒரு இதாகிட்ருக்கோம். இப்போ ஒரு லன்ச் பிரேக் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜிமின் வந்து ஜங்குக்கு லன்ச் வந்துட்டு சர்வ் பண்ணிகிட்டு இருப்போம். ஜிமின் தான் எப்போயுமே பண்ணுவான். இப்போ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிமின் ஜங்குக்கு தான் அப்படி சாப்பிட்டுட்டு ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் அப்படிங்கும்போது சொல்லுங்கள் ஜங்குக் பாஸ், உனக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அதான் நேற்று சொன்னியே இந்த செக்ரட்டரி போஸ்ட் இல்லைன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழ வேண்டும், ஸோ நீ அதை வாழணும் அப்படிங்கும்போது ஜங்குக் பாஸ் ஆமாம் உனக்கு பிடிச்சா நீ அதை செய் அப்படிங்கும்போது ஏன்னா அப்போது இந்த செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு வேறு ஒரு ஆளை நீனே அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு 2 or 3 வீக் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக இரு அப்படிங்கும்போது ஜங்குக் பாஸ் என்ன ஜிமன் உனக்கு ஓகே இல்லையா, எனக்கு ஓகே தான், அப்புறம் வேறு என்ன அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பான் ஜங்குக். இங்கே ஜிமினிக்கு என்னடா இது இப்படி செய்கிறாரு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டு இங்கே ஜங்குக் ஜிமினை தான் விடுறதுக்காக இன்றைக்கி ஜங்குக் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவான். இப்போ அப்படி போகும்போது ஜிமினை வெளியே வருவான். ஜங்குக் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு இப்போ வீடு வந்துடும். இப்போ வீட்டு இறங்கும்போது ஜங்குக் தான் ஜிமன் அப்படிங்கும்போது சொல்லுங்கள் ஜங்குக் பாஸ், ஒன்றும் இல்லை நீ கேட்ட மாதிரி உனக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிற, இப்போ நீ என்னை டேட் பண்ணலாம்ல. ஜங்குக் பாஸ் என்ன, நான் இப்போ உன்னோட பாஸ் கிடையாது, நீ என்னோடய செக்யூரிட்டியும் கிடையாது, ஸோ அழிக்கும்போது அது அது வந்து வேறு என்ன ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்ம 2 பேரும் டேட் போகிறோம் ஓகேவா அழிக்கும்போது நாளைக்கு ஆமாம் நாளைக்கு நம்ம 2 பேரும் டேட் போகிறோம் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு அப்படி ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்டு அதாவது ஸ்பெக் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு போகும்போது இங்கே அப்படியே ஜிமினி என்னது இவது என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஜிமினிக்கு அப்படியே பல யோசனை அப்படியே ரூமுக்கு போயிட்டு சேரில் உட்காந்துட்டு என்னவோ ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜிமன் தான் யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே நம்ம ஜங்குக் எப்பயும் மாதிரி போய் ஜூங்கை மீட் பண்ணும்போது ஜூங் கிட்ட ஜங்குக் தான் அது மாதிரி சொல்லும்போது ஏன்னா டேட் கூப்பிட்டு போறிய ஜிமினை, ஆமாம் டேட் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரோபோ மாதிரி சொல்லு என்ன அப்படி பேசாமல் கொஞ்சம் க்யூட்டாக இதாக பேசினா தான்டா ஒரு லவ் அப்படி வரும், எனக்கு இவ்வளோதான் தெரியும்
இவ்வளோதான் தெரியும். இந்த மூஞ்ச சரி என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி ஜோக்கும் அந்த நைட்டு அப்படியே எப்பயும் மாதிரி இது பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இப்போ அந்த நைட் அப்படியே போயிடணும். இப்போ மறுநாள் சங்குக்கு வந்து அவனோட அந்த ப்ரோக்ராம் அதாவது ஸ்கூலெலாம் கேன்சல் பண்ணிட்டு ஜிமின் கூட டேட் போயிருப்பான். அதாவது யாருக்கும் தெரியாது, ஜூங்குக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே ஆஃபீஸில் எல்லாரும் ஜிமினையும் காணும் ஜங்குக்கு சரியும் காணும் அப்படின்ற மாதிரி அந்த 3 பேர் காசிப் பேசுவாங்க. என்ன மாதிரி தான் பார்த்தியா ஜிமினையும் காணும் ஜங்குக்கையும் காணும் அப்படிங்கும்போது ஏதாவது வேலை விஷயமா வெளியே போய்க்கலாம் நீ அப்படிங்கும்போது இப்போ லீதா ஐஜனை பற்றி நீ இவன் சகவாசத்தை கட் பண்ணி எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஐஜன் தான் இடிச்சாலுக்குடி அவள் அப்படி தான் அடிக்கும்போது டெய் உங்கள் லவ்வெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க வெளியே பேச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ரீசன் தான் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜூங் தான் வரும்போது டேய் ஜூங் அப்படிங்கும்போது இது ஆஃபீஸ் ஜூங் சார் அப்படின்ட்டு கூப்பிடும்போது சொல்லு ஆமாம் எங்கே இந்த லவ் பேர்ட்ஸ் என்ன லவ் பேர்ட்ஸா அப்படி தான் நான் கூப்பிடுவேன் எங்கே ஜிமின் ஜங்கு வெளியே ஆஃபீஸ் சம்மந்தமாக போயிருக்காங்க. ஓ அப்படியா அப்படிங்கும்போது ஆமாம் உனக்கு என்னடி எப்போ பார்த்தாலும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது இல்லைடா நல்லா இருக்குல்ல இருக்கும் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் சொன்னதும் இப்போ ரிஷிதா அப்படி போயிடுவா. இப்போ நம்ம ஜிம்மோட ஜங்கோ டேட் தான் போவாங்க. ஜிமன் வந்துட்டு நல்லா க்யூட்டாக ட்ரெஸ் போட்டு ஜங்கோ கூட போவான். இப்போது ஜங்கு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் ஜிவனை கூப்பிட்டு போகும்போது ஃபுல்லாக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கையே ஜிவனுக்காக நம்ம ஜங்குக்கு வாங்கியிருப்பார். அங்கே ஜிமினும் ஜங்குக்கும் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போது ஜங்குக்கு தான் அப்படி ஹேண்ட்ஸமாக நடந்து வரது ஜிமன் பார்த்துட்டு ஜங்குக்கு அங்கே வந்து என்ன மிஸ்டர் ஜிமன் போகலாமா அப்படிங்கும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே நிறைய ரைடெலாம் இருக்கும். எல்லா ரைட்லேயும் ஜிமினும் ஜங்குக்கும் போவாங்க. ஜங்குக்கு அப்படியே ஜிமின் பயங்கரமாக பயப்படுவான். ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமின் பயப்படாது அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லுவான். இப்போது அப்படியே ரைடில் போயிட்டுருக்கும். எப்படியே இடையில பிரேக் வரும். அதாவது லஞ்ச் பிரேக்கில் போய் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஜங்குக்கு செம்ம குவைட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஜங்குக்கு அதாவது ஜிமினுக்கும் ஜங்குக்கு மட்டும் அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டு புக் பண்ணி 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஜங்குக்கு செம்ம குவைட்டாக உட்காந்துட்டு அப்படியே கட்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கட் பண்ணதை எடுத்து நம்ம ஜங்குக்கு கொடுத்துட்டு இப்போது ஜிமினும் ஜங்குக்கு சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்படியே ஜிமின் பார்ப்பான். இப்போ அப்படியே நைட் வந்துடும். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு கப்பல் அந்த மாதிரி ஒரு பிளேஸு. அந்த கப்பலில் 2 பேரும் அப்படியே நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் பேக்கில் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமன் தான் அப்படியே அந்த வானத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வானத்தை பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக்கு பார்ப்பான். இப்போது ஜங்குக்கு தான் இப்போது உனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கும்போது என்ன கேட்குறீங்க இல்லை நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டேன். நல்லா இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ ஜிமினுக்கு பயங்கரமாக குளிரும். ரொம்ப குளிருது அப்படிங்கும்போது ஆமாம் ரொம்ப குளிருதில்ல அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் பார்க்கும்போது ஜிமின் தான் அப்படி பார்க்கும்போது ஜங்குக்கு பார்த்துட்டு ஏன்னா குளிருதுன்னு சொல்கிறேன் இன்னொரு நீங்கள் உங்களோட கோட்டை கழட்டி எனக்கு கொடுக்கணும்ல அப்படிங்கும்போது என்ன கோட்டை கழட்டி கொடுக்கணுமா இல்லை நம்ம டேட் பண்ணுறோம் சொன்னீங்க இப்படி தானே அப்படிங்கும்போது அப்படியா அப்படிங்கும்போது இப்போது ஜிமினே அங்கே அவனோட அந்த கோட்டை கழட்டி வச்சிருப்பான். அதை இப்படி போட்டுட்டு ஜங்குக்கு பாஸ் இந்த மாதிரி ரொமான்டிக்காக லவ்லியாக இருக்கிற பசங்களை தான் பொண்ணுக்கும் பசங்களுக்கும் அதாவது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்கும்போது இப்போது அந்த வானத்தில் பிளாஸ்ட் ஆகும். அதாவது வான வேடிக்கைகள் போட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஜங்குக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஜிமனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். சூப்பராக இருக்கட்டுன்னு செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். ஜிமன் அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு இருப்பான். ஜிமினோட அந்த க்யூட்னஸ் அவனுக்கு அவ்வளோ இருக்கும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஜிமின் கூட இருந்தது அப்படியே ஜிமினை பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது அவங்க பேர் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் கிளம்புவாங்க. இப்போ ஃபைனலி ஜிமினோட வீட்டில் ஜங்குக்கு இறக்கி விட்டு ஜங்குக்கு இப்படி நின்று ஜிமினை பார்க்கும்போது இப்போது ஜிமின் பார்ப்பான். இப்போ ஜங்கு தான் என்ன நம்ம டேட் போயிட்டோம்ல ஸோ இனிமேல் நம்ம லவ்வர்ஸா அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜங்குக் சார் அப்படிங்கும்போது சொல்லி ஜிமன் நான் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க அப்படிங்கும்போது இப்போ அப்படி ஜங்குக்கு பார்க்கும்போது ஆக்சுவலி என்னோடய லைஃப் வேறு உங்களோட லைஃப் வேறு நீங்கள் வேறு உலகம் நான் வேறு உலகம் அப்படிங்கும்போது எனக்கு புரியல இல்லை நான் தேடுற டைப் நீங்கள் கிடையாது அப்படிங்கும்போது எனக்கு புரியலையே இல்லை என்னோட ஆசை கனவு அது வேறு உங்களோட உலகம் வேறு ஜங்குக் சார். ஸோ இதெல்லாம் நீங்கள் சும்மா ஒரு பாசிங் இது மாதிரி மறந்துடுங்க ஓகேவா அப்படிங்கும்போது இப்போது அப்படி சொல்லிட்டு ஜிமன் போகும்போது டக்குனு ஜிமன் கையை ஜெகி பிடிச்சிட்டு ஜிமன் எனக்கு புரியல உன்னோட உலகம் வேறு என்னோடய உலகம் வேறுன்னா இல்லை பாஸ் அது வந்து நான் ஆசைப்படுறது வேறு அப்படிங்கும்போது நீ எந்த மாதிரி ஆசைப்படுற
அதே இப்போ அப்படியே ஜிம்மன் தான் ஜங்குக்கு பார்க்கும்போது என்னை பொறுத்தவரையும் என்னை கேர் பண்ணுற என்னை ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சனை தானே எதிர்பார்க்குறேன். அப்படிப்பட்ட பர்சன் அது நீங்கள் கிடையாது ஜங்குக் பாஸ். அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு டக்குனு ஜிம்மன் கை விட்டுருவான். என்னால் உங்கள் கூட லைஃப் ஃபுல்லாலாம் இருக்க முடியாது அப்படிங்கும்போது இப்போது அடைய ஜங்குக்கு அப்படி இருக்கும். ஸோ என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, இது நமக்குள்ளே செட் ஆகாது. நான் எப்பயுமே அவங்களோட செக்யூரிட்டி பார்க்கா ஜிமினா அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போயிடுவான். இப்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். திடீர்னு ஏன் இவ்வளோ வலிக்குது அப்படின்ற மாதிரி நேராக காரை எடுத்துகிட்டு ஜூங் கீழே தான் போயிடுவான். ஜூங் தான் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சேரில் டம்முன்னு வரும்போது டேய் என்ன ஆச்சு? செட் ஆகாது. என்னடா செட் ஆகாது எதுவுமே அப்படிங்கும்போது டேய் என்ன அந்த செக்ரட்டரி ஜிமன் ரையானு என்னது செக்ரட்டரி ஜிமனா? ஆமாம், அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படிங்கும்போது டேய் ஆமாம், அவனோட உலகம் வேறு, ஷனோட உலகம் வேறு. அப்படி தான் எனக்கு புதுசாக ஒரு செக்ரட்டரியை வச்சுட்டு அவன் கிளம்பட்டும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அவன் வாழட்டும். ஊட்றா ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நிறைய ட்ரிங்க் பண்ணுவான். இப்போது அப்படியே வந்து நைட் போயிட்டு மறுநாள் காலையில் ஜங்குக் ரொம்ப சீக்கிரமாக அவனோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். வந்துட்டு அவனோட ரூமில் ஜிமனுக்காக அந்த டையை ஜிமன் போட்டு விடணுங்கிறதுக்காக நிற்கும் போது இப்போது அவனுக்கு ஜிமன் ஆரம்பத்துலேருந்தே ஜேகே கூட இருந்த ஒவ்வொரு தாட்டும் வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு அவன் ஜேகேக்கு 20, ஜிமினுக்கு 19 அப்போ தானே ஒர்க்கில் சேர்ந்துருப்பான். அப்போது ஃபஸ்ட்டு ஜிமினுக்கு டை கட்டவே தெரிஞ்சிருக்காது. அப்போது ஜேகே ஜிமினை கொஞ்சம் திட்டியிருப்பான். அந்த ஃப்ளாஷ்பேக்கை நம்ம ஜங்குக் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது அந்த 19 ஏஜில் ஜங்குக் வந்துட்டு இப்படி டை கட்டாமல் நிற்கும் போது இப்போ ஜிமின் வந்துட்டு டை கட்ட வரும்போது ஜிமினுக்கு அதை கட்ட தெரியாமல் இருக்கும்போது ஜேகே திட்டினோன்னே ஜிமின் வந்துட்டு அழுதுகிட்டே போயிடுவான். போயிட்டு அவன் கேபினில் உட்காந்து அப்படியே எழுதிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போய் டை கட்ட ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜேகேக்கு வந்து டெய்லியும் கட்டி விடுவான். அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு ஜேகே வந்து ஜிமின் கூட இருந்தால் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது இப்போது அங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கவங்கள்ட்ட ஜிமின் எங்கே அப்படிங்கும்போது ஜிமின் இன்னும் வரல அப்படிங்கும்போது கரெக்டாக ஜிமின் நேரத்துக்கு வந்துருக்கணும், ஆனால் வரல. இப்போ ஜங்குக்கும் வரும், ஒரு வேலை அன்றைக்கி நம்ம புரியல, அதான் இப்போ இன்னுமே அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கே ஜிமின் ஜாபுக்கு வந்துட்டுருப்பான். வந்துட்டு அவன் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது ஜேகேயோட கேபினுக்கு பக்கத்தில் சேர் போட்டு ஒரு கேர்ளாக உட்காந்துருப்பா. இப்போது ஜிமின் அப்படியே வருவான். வந்துட்டு நீங்கள் அடிக்கும்போது நான் இங்கே செக்யூரிட்டிக்காக நியூ செக்யூரிட்டிக்காக வந்திருக்கேன் இன்டர்வியூக்கு அப்படிங்கும்போது என்ன ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம ஜிமின் உள்ளே போயிட்டு மணி ஆச்சுன்னு வேகமாக போயிட்டு பார்க்கும்போது அங்கே ஜேகே தான் நின்றுட்டுருப்பான். இப்போது ஜங்குக் சார் அப்படி சொல்லிட்டு அந்த டையை எடுத்துகிட்டு கிட்ட வரும்போது இப்போது ஜங்குக் வந்துட்டு இப்படி நிற்கும் போது இப்படி திரும்பி ஷர்ட் பட்டெல்லாம் வந்துருக்கும் நிற்பான். ஜங்குக் சார் இதோ நான் டை போட்டு விட்றேன். இல்லை ஜிமின் பரவாயில்ல, இனிமேல் நான் டை கட்ட போகிறதில்ல அப்படிங்கும்போது என்ன இல்லை எனக்கு டை வேணாம், நீ அங்கே வச்சிரு அப்படிங்கும்போது ஜங்குக் சார் இல்லை ஜிமின் நீ அங்கே வச்சிரு ஜிமின், இனிமேல் நான் டை கட்ட போகிறதில்ல அப்படிங்கும்போது ஜங்குக் சார் என்னது இல்லை ஜிமின் நீ வச்சிரு அப்படின்னோடனே இப்போது ஜேகே அப்படியே ஷர்ட் இது பண்ணிட்டு டை கட்டாமல் அப்படியே போயிட்டு ஜிமினை அங்கே உள்ள செக்யூரிட்டியாச்சும் உள்ளே வர சொல்லியிருப்பாங்க. இப்போது ஜிமினை சொல்லிடுவான் ஜங்குக் நீ அதாவது அந்த புதுசாக வந்திருக்காங்களா அவங்கள இன்டர்வியூ எடுக்க சொல்லி நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் ஒரு பெட்டில் அதாவது ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. இந்த சைடு அந்த புதுசாக இன்டர்வியூக்கு அந்த பொண்ணு தான் உட்காந்துருப்பா. இப்போது அந்த பொண்ணு தான் என்னோடய நேம் நிஷு அப்படி சொல்லிட்டு கையில் உள்ள அந்த ஃபைலை அப்படி கொடுத்துட்டு இப்போது அப்படியே சிரிச்ச மாதிரி நிஷு தான் உட்காந்துருப்பா. இங்கே ஜிமின் வந்து அந்த ஃபைலெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பா. இப்போது ஜிமின் தான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பான் ஜிமன். இப்போது அதுக்கு பதில் சொல்லும்போது டக்குனு ஜேகே இன்னொரு கொஸ்டின் கேட்கும்போது 2 பேரும் மாற்றி கேட்கும்போது நிஷு குழப்ப மாதிரியும் என்னடா இது ஐயோ அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேருமே முன்னுக்கு முரணாக கேட்குற மாதிரி இவன் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீ அதாவது அப்படியா நீ எனக்கு இதை மாதிரியா இருக்கு அப்படின்னு ஜேகே அவனுக்கு ஏற்ற மாதிரி கேட்கும்போது இங்கே ஜிமின் வந்துட்டு ஜேகேக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இப்படியே 2 பேரும் கேட்டு ஒரு வழியாக ஜேகே அந்த பொண்ணை ஓகே சொல்லிடுவான். இப்போது ஜங்குக் தான் நிஷு நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணலாம், ஜிமின் இந்த 1 வீக் மேக்ஸிமம் 1 வீக்கில் எல்லாத்தையும் நிஷுக்கு சொல்லி கொடுத்துரு ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஏஞ்சி போயிடுவான். இப்போது
ஆ ஓகே ஓகே அவ்வளோ அவசரம் அப்படி சொல்லிட்டு இப்போது நிஷு நீங்கள் உங்கள் கேபின் போங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போது நிஷு தான் ஏஞ்சி போவா. நிஷு வெளியே போகணுன்னு நம்ம ரிஸ்ஸு ஐஜின் லீனோ எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ ரிஸ்ஸு தான் இவ தான் அந்த புதுசாக வரப்போகிற செக்யூரிட்டியா, அதுக்கு நம்ம ஜிமினே பரவாயில்ல, இப்போ எதுக்கு ஜிமினுக்கு ரிட்டைர்மெண்ட் அதுவும் 30 வயசில் அப்படின்ட்டு இப்போது நேராக அவளுக்கு கேபினுக்கு வரும்போது ரிஸ்ஸு தான் பொண்ணு இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவா. இப்போ நம்ம ஐஜின் தான் எதுக்கு இப்போ நீ ஏதோ காலேஜில் ரேக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம யாருந்தான் தானே அவளுக்கு நம்ம சீனியர், ஸோ நம்மளும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லீனோ தான் கேளு அப்படிங்கும்போது இப்போது ஹலோ அப்படிங்கும்போது உன்னோட நேம் என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ லீனோ தான் நல்ல அழகான பொண்ணு ஹரிகா அப்படிங்கும்போது ஐஜன் அப்படிங்கும்போது இப்போ லீனோ பார்க்கும்போது சரி நீ கேளு அப்படிங்கும்போது என்னோடய நேம் நிஷு. ஓ நிஷு, நைஸ் நேம். அம்மா இங்கே நீ என்ன ஜாப்க்காக வந்துருக்க அப்படின்றது கேட்பா. அது நான் செக்ரட்டரி. ஓ செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு எல்லாம் ஓகே தானே, உள்ளே பார்த்தில அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸம் ப்ளஸ் வந்துட்டு மொரட்டு பாடி பார்த்தியா அப்படிங்கும்போது அது இல்லை பயப்படாத, ரொம்ப நல்லவர் தான், ஜிமின் சொல்லி கொடுப்பாங்க உனக்கு எல்லாம் அப்படிங்கும்போது சொன்னாங்க. அப்படிங்கும்போது அங்கேருந்து ஜூங் வருவான். ஜூங் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது ஜூங் வந்து நிஷுவை கவனிச்சிருக்க மாட்டான். அதுவா இங்கே பார் அப்படிங்கும்போது இப்போ ஜூங் பார்க்கும்போது நிஷு தான் நிஷோடைய ஒரு படி குவைட்டாக அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கையில் இப்படி ஃபைல் வச்சுட்டு நிற்கிறது நம்ம ஜூங் தான் பார்க்கும்போது ஜூங் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்ருப்பான். இப்போது ஜூங் பார்க்குறத நம்ம ரிஸ்ஸு லீனோ ஏஜென்ட் தான் பார்க்கும்போது ரிஸ்ஸு தான் இவன் என்ன ஏதோ சின்ன புள்ள வந்துட்டு ஒரு மிட்டாய் கடையை பார்த்து மாசிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜூங் சார் அப்படின்ற மாதிரி ரிஸ்ஸுக்கு விடும்போது ஜூங் காதலே வகை நிற்கும்போது ஹைஜனும் லீனோ தான் ஜூங் சார் அப்படிங்கும்போது இப்போ டக்குனு ஜூங் தான் சார் இதுதான் புது செக்யூரிட்ரி அப்படிங்கும்போது புது செக்யூரிட்ரி செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம நிஷோ பார்த்துட்டு கேட்கும்போது அவங்க ஜாயின்டே பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை ஜாயினா ஆமாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அப்படி நிஷோவை பார்த்து நிற்கும்போது அப்படின்ட்டு வரிசதா கிட்ட கூப்பிட்டு இங்கே பாரு எதுக்கு இப்போ இப்படி பார்க்குற அப்படின்னு இல்லை சும்மாவா பார்க்குற இப்படியா அப்படி சொல்லிட்டு உமர்த்துட்டு அப்படியே நிஷோ தான் அப்படியே கேபில் உட்காந்துட்டு க்யூட்டாக வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்படியே ஜூங் பார்த்துக்கிட்டே உள்ளே தான் போவான். அங்கே ஜங்குக் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிஷு அங்கே அவனோட கேபினில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம புதுசாக வந்து செக்ரட்டரிக்கு போயிட்டு ஃபைலு அதெல்லாம் எடுத்து கொடுக்க, அதாவது ஃபைல் எங்கெங்கே இருக்குது என்ன அறிக்கை இப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நம்ம ஜிமின் போயிடுவான். இப்போ ஜங்குக் வந்து ஜூங் தான் என்னடா புதுசாக செக்ரட்டரி அவங்க ஆமாம் புதுசாக வந்துருங்க ஐ மீன் செக்ரட்டரி இதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு எதுக்குடா இப்போ இவ்வளோ அவசரம் அவசரம் தான் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற நம்ம ஜிமினும் செக்ரட்டரிக்கு ஜிமின் அந்த ஃபைலெல்லாம் எடுத்து கொடுத்து சொல்லிட்டு இருக்கா. ஜேகே பார்க்கும்போது இங்கே ஜூங்கு பார்க்கும்போது அழகாக இருக்குடா. எது அழகாக இருக்குது அது அது வந்து ஜிமின் என்ன ஜிமினா ஐயோ ஜிமின் இல்லை புது செக்ரட்டரி என்ன புது செக்ரட்டரி உர்றா அப்படி சொல்லிட்டு இப்போ எதுக்கு நீங்கள் வந்து அப்படி ஜங்கு கேட்பான். சங்குகா இந்த வருஷமும் நம்ம கம்யூனிட்டி சார்பாக நம்ம ஆஃபீஸில் எல்லோரும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஷோக்கு கலந்துக்க சொல்லி நம்ம கூப்பிட்ருக்காங்கடா போகிறோம்ல அப்படிங்கும்போது எப்போ நாளைக்கு தான் அப்படிங்கும்போது சரி ஆமாம் இதுனா இப்போ நம்ம புது செக்ரட்டரிகிட்ட சொல்லவா இல்லை பழைய செக்ரட்டரிகிட்ட சொல்லவா அப்படிங்கும்போது சரி ஆமாம் ஜிமின் நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பான் 1 வீக்குள்ளே எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருக்கேன் முடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜூங் கவனிச்சிருக்க மாட்டா. இப்போது அம்மா நீ எதுக்கு இப்போ இப்படி நிற்கிற டை எங்க அப்படிங்கும்போது கட்டலையா ஏன் ஜிமின்னா இப்போ இவனுக்கு கட்டி விடுவானே வேணான்னு சொல்லிட்டான். என்னது வேணான்னு சொல்லிட்டியா எதுக்குடா வேணாம் நான் டையை கட்டிக்க மாட்டேன். ஜங்குகா நீ வந்து சாதா ஒரு மனிதன் கிடையாது, இந்த ஆஃபீஸோட சிஇஓ, ஜியோட இண்டஸ்ட்ரிக்கே நீ சிஇஓ, ஸோ நீ டை கட்டுப்பா அப்படிங்கும்போது தேவையில்ல அப்படிங்கும்போது ஐயோ இவனை வச்சுட்டு சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் பண்ணிட்டு இருப்பான். இங்கே ஜிமின் நம்ம புதுசாக அந்த நிஷு செக்ரட்டரிக்கு அந்த ஒர்க் எப்படி என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக் தான் ஏன் வந்து நிஷு மீட்டிங் போகலாமா அப்படிங்கும்போது போகலாம் ஜங்குக் பாஸ் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லும்போது இங்கே பார் நிஷு ஜிமின் கிட்ட எல்லாமே கேட்டு நீ தான் பின்னாடி வரணும் சரியா, ஜிமின் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு நான் இனிமேல் எல்லாமே நிஷு உங்ககிட்ட தான் கேட்பேன் அப்படிங்கும்போது இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே பார்ப்பான். இப்போ நிறைய மீட்டிங்லாம் போவாங்க, அங்கே எல்லாமே ஜிமின் கிட்ட கேட்கவே மாட்டான். ஜேகே நிஷு கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவான். அந்த இதை மீட்டிங் முக்கியமான இது நோட்ஸ் எல்லாம் நம்ம நிஷு கிட்ட எழுத சொல்லும்போது ஜிமினுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஆனால் அவன் வந்து அதை புரிஞ்சுப்பான். ஜங்குக்கு வந்து ஜிமின் நல்ல கோவமாக இருக்கான். ப்ளஸ் வந்துட்டு இது எப்படியும் இப்படி தான் ஆக போகுது, நம்ம தான் போகிறோமே அப்படின்ற ஒரு இதில் இருந்தாலும் அந்த புதுசாக நிஷு எதாவது தப்பு பண்ணாலும் ஜிமின் அதை க்யூட்டாக பொறுமையாக நிஷுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பான். இப்போது ஃபைனலி எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் மாதிரி வந்துடும்.
இப்போ இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, நாளைக்கு ஆஃபீஸில் நம்ம எல்லோரும் அந்த கிளப், அதாவது கிளப் இது கமிட்டி சார்பாக எல்லோரும் போய்ட்டு ஸ்போர்ட்ஸ் டேயில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வருஷம் வருஷம் ஜிமின், அப்புறம் நம்ம ரிஸ்ஸு, ஐஜன், லீனோ எல்லாருமே கலந்துப்பாங்க. சூங்கும் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு கெஸ்ட்டாக போவான். இப்படி தான் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே நிஷுக்கு இது புதுசுங்கிறதுனால நிஷுக்கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, நம்ம ரிஸ்ஸு, நிஷு, லீனோ, ஐஜன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பாக்கி எல்லாருமே என்னடா இது செக்யூரிட்டி, இவங்க இப்போ வேறு புதுசாக வந்தாங்கன்னு கொஞ்சம் இது பண்ணாமல் இருப்பாங்க. இங்கே தான் அந்த நிஷுக்கிட்ட உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்களே நாளைக்கு சொன்னாங்க. அப்படிங்கும்போது ஓகே ஏதாவது டவுட்னா என்கிட்ட கூட கேட்கலாம், ஜிமின் போயிட்டா அப்படிங்கும்போது சரி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ரிஸ்க்காக நோட் பண்ணிட்டு டே அங்கே போடுற அடுத்த லவ் ஸ்டோரி அவன் சும்மா பேசிகிட்டு இருக்கான், கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன் எதுவும் தப்பாகுது, அதுங்க 2 லவ் பண்ண போதுங்க, அதுவும் அவருக்கு அப்புறம் எப்படி பார்க்குறான் பாருங்க, பாரு அப்படிங்கும்போது தான் அப்படி கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருப்பான். அம்மா இவன் எப்படி இந்த காதல் பண்ண நான் அப்படின்ற மாதிரி லீனோ சொல்லும்போது அதுதான் சார் சார் நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லோரும் ஆஃபீஸை விட்டு கிளம்பிடுவாங்க. எப்போயுமே இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சோடனே செக்ரட்டரி தான் அந்த எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு எடுத்து வச்சுட்டு ஜங்குக் ரூமுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அதை நிஷு கிட்டே நம்ம ஜிமின் சொல்லியிருப்பான். ஜிமின் வந்து வெளியே ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போது நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அந்த ரூம்லேயே வேறு இடத்துல இருந்திருப்போம். அது நிஷு கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ போயிட்டு யாரும் இல்லைன்னு ஃபைலில் எடுத்து வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணலான்ட்டு இப்படி ஆஃப் பண்ணிட்டு வெளியே வரும்போது வேகமாக ஒரு சவுண்ட் கேட்கும், ஏதோ டம்முன்னு விழுகிற மாதிரி. இப்போது என்ன சவுண்டு அப்படின்னு ஜிமின் சவுண்டை காதில் வாங்கிட்டு வேகமாக உள்ளே போய் பார்த்து லைட்டை போடும்போது நம்ம ஜேகே தான் அப்படியே காதில் கை வச்சுட்டு அப்படி பயந்துக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருப்பான். ஜேகேக்கு இருட்டுனா ரொம்ப பயம். இப்போது ஜங்குக் சார் அப்படிங்கும்போது ஷார் லைட் ஆஃப் பண்ணா அப்படின்ட்டு எப்படி இருக்கும்போது ஜிமின் தான் ஜிகே ஓடி போய் ஹக் பண்ணியிருப்பான். ஆல்ரெடி பயந்துட்டு இருக்கிறதுனால ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக் சார் ஒன்றும் இல்லை அது வந்து இப்போ நிஷு அப்படியே பயந்து நிற்கும் போது இல்லை அது நான் தான் நீங்கள் இல்லை நினச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஜிமின் அந்த இதை ஏற்றுப்பான். அப்படியே ஜிமினை தான் ஜங்குக்கு பார்ப்பான். ஏன்னா ஜங்குக்கு தெரியும் ஜிமின் இப்படி பண்ணவே மாட்டான் அப்படின்றதுனால இப்போ அங்கே பாயும் போது நிஷு தான் அப்படியே பயந்துக்கிட்டு கண்ணலெல்லாம் அப்படியே கலங்கி நிற்கும் போது இப்போது ஜங்குக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், சரி தெரியாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் ஜங்குக்கை கூப்பிட்டு போய் அந்த பர்சனல் இது இருக்குல்ல ஆஃப் ஸ்க்ரீன் இது அங்கே போய்ட்டு அந்த சோஃபாவில் ஜங்குக் சார் சாரி அப்படிங்கும்போது ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தண்ணி கொண்டு வந்து ஜங்குக்கு கொடுப்பான். ஜங்குக்கு அப்படி குளிச்சுட்டு பார்க்கும்போது ஜங்கு அப்படி பயந்து போயிருப்பான். சார் இனிமேல் இப்படி நடக்காது அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு அப்படி ஜிமினை பார்க்கும்போது இப்போ அப்படியே மைண்ட் வாய்ஸில் தான் நீ என் கூட இருந்தால் இது மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இங்கே ஜிமினுக்கு தான் இப்படி இவர் நான் எல்லாமே இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் 2 பேரும் பார்த்துப்பாங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. போயிட்டு ஜிமினுக்கு மைண்டே இருக்காது. ஏன்னா அவன் ஜேகேவை ஜிமின் தான் பார்த்துக்கணும். அவனுக்கு இப்போது ஜேகேக்கு இப்படி இந்த இருட்டுனா ரொம்ப பயம். ஜிமின் இருந்ததுனால அது ஹேண்டில் ஆகிடுச்சு. இல்லாட்டி அது ரொம்ப அவன் மாதிரி ஒரு பயந்து அவனுக்கு ஹாஸ்பிட்டல் சேர்க்குற மாதிரி ஆயிடும். இப்போது ஜிமின் அதை பற்றி கவலைப்பட்டுருப்பான். இங்கே ஜேகே ஜூங் கூட குடிச்சிட்டு இருக்கும்போது இப்போது ஜூங் தான் என்னடா ஏதோ ஆஃபீஸில் அப்படிங்கும்போது ஆமாம் புதுசாக செக்யூரிட்டி தெரியலடா அப்படிங்கும்போது ஜங்குகா எப்படா நீ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போகிற ஜிமின் இல்லாமல் அப்படிங்கும்போது பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கும்போது ஏன்டா இன்னொரு தடவை நீ ஜிமின்கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம்லடா அப்படிங்கும்போது ஜெகி எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருப்பான். இப்போது நம்ம ஜெகி ஃபுல்லாக ஜிமின் ஞாபகம் தான். இப்போது அப்படியே அது நைட் போய் மறுநாள் அந்த கம்யூனிட்டி சார்பாக இது நடக்குதுல ஸ்போர்ட்ஸு. ஸோ எல்லோரும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு கலந்துக்க ஆர்வமாக இருப்பாங்க. நம்ம லீனோ ஹைஜெலாம் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ரிஸ்ஸெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இங்கே நம்ம ஜிமினும் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஜூங்கும் ஜங்குக்கும் கெஸ்ட்டு மாதிரி இருப்பாங்க. ஜூங் வந்துட்டு இந்த போட்டியை நடத்தி வைக்கிறதுக்கு இருப்பான். ஸோ நிஷுவும் வந்திருப்பாங்க. நிஷு வந்து புதுசாக இருக்கிறதுனால அவங்க ஒரு கெஸ்ட் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சேரப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நிஷு தான் எல்லோரும் சேரப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூங்கை பார்க்கும்போது ஜூங் வந்து ஸ்போர்ட்ஸ் அதாவது எல்லோரையும் இது பண்ணுவானே ட்ரைன் பண்ணுவானே அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே நிஷு பார்ப்பா. அங்கே ஜூங்கும் பார்ப்பாங்க. இங்கே எல்லோரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினை பார்ப்பான். ஜிமின் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் அழகாக நின்றுட்டு இருப்பான். இப்போது அங்கே ஒரு 4-5 கம்பெனி வந்துருக்கும். இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படி நிற்கும்போது ஜிமின்கிட்ட ஒரு பர்சன் தான் வந்து ஹாய் அப்படிங்கும்போது ஹாய் அப்படிமா ஜிமின் என்னோட பேர் டேமின் அப்படிங்கும்போது ஓ டேமின் நான் மின் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ அப்படிங்கும்போது ஓ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜியோ இண்டஸ்ட்ரியில் செக்ரட்டரியா ஆமாம்
நேம் பார்க் ஜிமின். ஓ ஜிமின் க்யூட்டாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு நிற்பான். அதை எட்டிலேருந்து நம்ம ஜேகே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஜூங் வந்து டேய் இவன் அந்த மினி இண்டஸ்ட்ரி டேமின்றா அப்படிங்கும்போது ஓ அவனா அவன் இந்த ஜிமின் கிட்ட எவ்வளோ ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது இங்கே ஜப்புக்கா அப்படி கடுப்பு வரும். இருந்தாலும் அந்த கடுப்பு இது பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது இப்போது பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜிமினோட ஷூலேஸ் கலந்துருக்கோம். டக்குனு டேமின் ஜிமின் உங்களோட ஷூலேஸ் நான் கட்டிக்கிறேன் இல்லை நான் கட்டிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விடுவான். உடனே அதை தான் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்டா அவன் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸு. இப்போது ஜிமின் அப்படியே கீழே செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்களும் நானும் தான் ஒன்றா ரேஸில் கலந்துக்க போகிறோம் உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? ஆமாம் நம்ம 2 பேர் தான் பேர். நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கும்போது ஜெகி அப்படிக்கோ வரும். இதை ஜூங் பார்த்துட்டு ஐயோ மண்டை சூடாகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதாவது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து காலில் வந்து ரிப்பன் கட்டிட்டு ஓடணும்ல அந்தமாரி. இப்போ அது மாதிரி தான் நம்ம ஜிமினையும் அந்த டீம் டேமினையும் ஒன்றா கட்டிக்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போது அப்படியே ஸ்டார்ட் சொன்னதுக்கப்புறம் அங்கே லீனோவுக்கு ஒரு ஆள், இங்கே வந்து ரிஸுக்கு ஒரு பையன் இப்படி இருக்கும்போது இங்கே நம்ம நிஷுவும் ஹைஜனும் தான் உட்காந்துருக்கும்போது ஹைஜனுக்காக சரி கடுப்பாகும். ஏன்னா லீனோவுக்கு வராங்க ஒரு ஆள். இங்கே அப்படியே ரிஸை பார்த்தா ரிஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஹைஜன் தான் எப்படி என்ஜாய் பண்ணுறா அவர் அப்படின்ற மாதிரி. இப்போது எல்லோரும் ஸ்டார்ட் கொடுத்து ஓட சொல்லும் போது இப்போ எல்லோரும் ஓடிட்டு இருப்பாங்க. எல்லோரும் சீரப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹைஜன்லாம் லீனோ ஜிம்மன் அப்படின்ற மாதிரி ரிஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம ஜெகி ஐஸ் ஃபுல்லாக ஜிமின் மேலே தான். இப்போது டேமின் வந்துட்டு வேகமாக ஓடுறதுக்காக இப்போது ஜிமினோட அந்த ஹிப்பில் அப்படி கை போட்டோன்னே ஜெகிக்கு அப்படி வரும் கோவம். டேபிள் இப்படி குத்துவான். இங்கே அதை பார்த்துட்டு டேய் எதுக்கிட்ட டேபிளை குத்துற இதுக்கு இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கும்போது டேய் வருஷம் நடக்குது தானடா. ஆமாம் அந்த டேமின் என்ன புதுசாக இதில் வந்திருக்கான் அப்படிங்கும்போது டேய் அவனும் இப்போ தான் புதுசாக சிஓவாக க்ரோ ஆகி ஒரு 3 வருஷம் இருக்குது. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்கான். விடு அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம டேமின் அழித்து வேகமாக போகிறதுக்காண்டி ஜிமின் வந்து டேமின் மேலே அப்படி ஹோல்ட் அப் பண்ணும்போது அவ்வளோதான் ஜங்குக் டென்ஷன் ஆகிட்டு ஏஞ்சி நின்றுவான். இப்போது நம்ம ஜிமினும் டேமினை தான் ஜெயிச்சுவாங்க. 2 பேரும் ஜெயிச்சதுக்கப்புறம் ஹக் பண்ணிவிட்டு இப்படி கை அடிச்சிக்கும் போது ஜெய்கே இது ஒரு கேம் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரிஸ்ஸு செகண்டு நம்ம லீனோ செகண்டு ரிஸ்ஸு தேர்டு வந்தோன்னே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சேரப் பண்ணி இது பண்ணிப்பாங்க. ஜூங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஜூங் அங்கேருந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிஷு கை இப்படி அடிக்கும் போது இப்போ நிஷு அப்படியே சிரிப்பான். இப்போது ஜெயிச்சது நாங்கள் அங்கேருந்து கை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் ஒரே ஆஃபீஸ் தானே நீ சொல்லும் போது இங்கே ஆமாம் இங்கே இவன் ஜெய்கே அப்படிங்கும்போது ஜெய்கே அப்படியே ஏஞ்சி நின்று பண்ணுவேன் எங்களுக்கு கேமும் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து பண்ணி முறைப்பான். ஜிமினை அப்படியே பார்ப்பான். இப்போ அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே போய் அங்கே ஒரு டேபிளில் அப்படியே கால் இடிச்சு டம்முன்னு ஜங்குக் கீழே விழுந்தாங்க. ஜிமின் ஓடி போய் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு என்ன கால் அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு ஜிமின் ஜங்குக்கு அப்படி தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு அங்கே வெளியே ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் இப்படி ஜங்குக்கை ஒரு சேரில் நிற்க வச்சு கீழே உட்காந்து அந்த கால் இப்படி பார்ப்பான். கால் கொஞ்சம் வீங்கிடும். ஜங்குக் சார் பார்த்து போக மாட்டிங்களா அப்படிங்கும்போது பார்த்து போனதுனால தான் அப்படிங்கும்போது அங்கேருந்து ஜூங்கு நம்ம நிஷு ரிஸ்ஸு லீ ஐஜனெல்லாம் பின்னாடி நின்றுட்டு இவர் எப்படி இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஜூங் தான் அவன் யாரை பார்த்தான் அவன் பாய வேண்டியதை பார்த்து கீழே விழுதுறான் அப்படிங்கும்போது ரிஸ்ஸு தான் ஏன்டா இவருக்கு இப்போ அடிமேல் அடியாக விழுது அப்படிங்கும்போது தெரிலையே அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிவன் தான் சார் நீங்கள் வாங்க வீட்டுக்கு நான் உங்களுக்கு மருந்து போட்டு வரேன் அப்படிங்கும்போது சரி நான் எடுக்க முடியாது போல ஜெமன் நான் அவங்கள கேர் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட ஷோல்டரில் அதாவது ஜேகே வந்து ஜிமினோட ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு ஜிமின் வந்து ஜேகேயோட ஹிப்பை அப்படி பிடிச்சி 2 பேரும் மெதுவாக போகும்போது இது என்ன இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்தது இப்படி நடத்தி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கோட மைண்ட் வாய்ஸ் தான் இங்கே நம்ம ரிசு தான் பாத்தியா சொன்ன பார்த்தியா பாய் ஃப்ரெண்ட் மேலே எவ்வளோ அக்கறை ஜிமினிக்கு அப்படிங்கும்போது அவரோட பாசிரி அவர் எப்படி இருந்தாலும் இப்படி பார்த்துப்பாங்களா எப்படி பார்த்துக்கிறாடி சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிட்ட பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம ஜேகேயோட வீட்டுக்கு ஜிமின் கார் எடுத்து ஓட்டிட்டு அங்கே போயிட்டு இது ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த சாக்ஸ் இப்படி மெதுவாக கழட்டி விட்டு கொஞ்சம் ரத்தம் கட்டின மாதிரி இருக்கும். இப்படி கால் பிறண்டுருக்கும். ஸோ வந்துட்டு சுடு தண்ணி எடுத்து வந்து நம்ம ஜிமின் வந்து ஜேகேக்கு இப்படி ஒருத்தரை கொடுக்கும்போது வலிக்குது அப்படிங்கும்போது சரி அப்படி சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்டு பார்த்து வர மாட்டிங்களா ஜங்குக் சார் அப்படிங்கும்போது அது அப்படி சொல்லிட்டு இப்போது மெதுவாக ஒத்தலை கொடுத்துட்டு நல்லா ஒரு பிளாஸ்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை பிரித்து நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக் அப்படியே உட்காந்துருப்பான். இப்போது ஜங்குக் ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட அந்த இதில் ஒட்டுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜங்குக் தான் ஜிமின் அப்படிங்கும்போது சொல்லுங்கள்
என் மேலே உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமா வரல அப்படிங்கும்போது அது வரலையே அப்படிங்கம்மா. அப்படியா, நான் அதோ உங்ககிட்ட தானே இருக்கேன், இப்போ கூடயா வரல? வரல வரல அப்படி சொல்லும்போது இப்போது அப்படியா அப்படி சொல்லிட்டு இன்னும் கிட்ட வந்துட்டு இப்போ அப்படின்ட்டு இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுட்டு இருக்கும்போது அது அது வந்து இல்லை இல்லை வரல அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்ட்டு இப்படி திரும்பும்போது டக்குன்னு ஜேகே மேலே ஜிம்னு விழுந்துருவான். அதாவது சோஃபாவில் தானே உட்காந்துருவான், அப்படியே விழுந்துருவான். இப்போது 2 பேரும் அப்படியே 5 மினிட்ஸ் அப்படியே பார்த்துப்பாங்க. அப்படியே ஜெய்கே ஜிம்மின் லிப்பை பார்ப்பான். ஜிம்மன் அப்படி ஜெய்கேயோட ஐஸை பார்க்கும்போது இப்போ ஜெய்கே கிட்ட டக்குன்னு ஜிம்னு ஏஞ்சிருவான். ஏஞ்சி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவான். இப்போது அப்படியே ஜெய்கே ஒரு மாதிரி ஸ்மோக் போட்டு அப்படியே படுத்துருவான். ஜிம்மனை பற்றி பட்டு அப்படியே அந்த இடத்துலேயே தூங்கிடுவான். இப்போ போயிட்டு நம்ம ஜிம்மன் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரும்போது ஜெய்கே நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே ஜேகேவை பார்க்கும்போது ஜேகே குழந்த க்யூட் பன்னி மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? எதுக்கு உங்கள் மேலே நீ அக்கறையை வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் இப்போ கூட என்னால் ஃபுல்லாக இருக்க முடியாது ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மனி அவன் வீட்டுக்கு போயிடுவான். அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போயுமே போயிட்டு ரிஸு ஐஜன் லீனோவெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஐஜன் தான் ஜிம்மன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, ஏன்னு தெரில அப்படிங்கும்போது நம்ம லீனோ தான் என்னாச்சு ஜிம்மன் தெரில லீனோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரிஸு தான் எனக்கு தெரியும், நம்ம ஜங்குக் பாஸ்க்கு கால் வேறு ஃப்ராக்சர் அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் பார்க்கும்போது இல்லை அதனால உனக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல அதான் அப்படிங்கும்போது ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பான். எங்கே நம்ம லீ தான் ரிஸுக்கிட்டு இப்படி பண்ணுற வாய்க்கு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது நீ உண்மையாதான்டா இப்போது இன்னும் 1 வீக்கில் நம்ம ஜிமின் போயிடுவாங்க, நம்ம புது செக்யூரிட்டி டிஷ்யூ தான் இனிமேல் அப்படிங்கும்போது இப்போது நம்ம ஜிமினுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஜங்குக்கோட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும், அப்படி அதுதானே ஆக போகுது கடைசியில் அப்படின்ற மாதிரி இப்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜிமின் ஏஞ்சி போயிடுவான். எங்கே நம்ம ரிஸு தான் எதுக்கு ஏன் இப்படி பிரியணும், அழகாக இருந்தோம்லாம், இங்கே இந்த புது செக்யூரிட்டி வேறு வந்துட்டாங்க இப்போ நிஷு, இவங்க வேறு பாவம், நம்ம ஜூங்கு வேறு பாவம், ஜூங்கு இதுக்கு பாவம், இல்லை பிள்ளை புதுசாக லவ்லலாம் விழுக போகுது அப்படிங்கும்போது நீனே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவியாடி அப்படின்ற மாதிரி ரிஸை கேட்கும்போது பண்ணி தானே ஆகணும், அதுதானே இதோ உங்களை நான் தான் முடிவு பண்ணேன், நீங்கள் 2 பேர் பேர் ஆகலை அப்படிங்கும்போது ஆகலை லாக்குனேன் அப்படிங்கும்போது அப்படி தான் நான் என்ன முடிவு பண்ணாலும் அதான் நடக்கும். ஐஜின் லீனோ ஐன்கோ அதுமாதிரி ஜிமின் ஜங்குக் ஜீகுக் அப்போ நிஷு நம்ம ஜூங்கு அது வந்துட்டு தெரில, ஆனால் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஐஜின் தான் கிட்ட வந்து ஆமாம் எங்கே எல்லாருக்கும் பேர் தேட்டுறியே, உனக்கு நான் சிங்கிளாகவே இருக்கேன், என்ன இந்த ஷோவில் சிங்கிளாக தான் போடுவானீங்க, ஏன்னா நான் சிங்கிளாக இருக்கவே ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே ஜங்குக்கு வந்துட்டு ஏஞ்சி பார்ப்பான். ஜிம்மன் ஜங்குக்காக சாப்பாடு செஞ்சு வச்சு சாப்பிட்டு சொல்லிட்டு போயிருப்பான். இப்போது அதை படிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே ஜிம்மனை பற்றி அந்த காலை மெதுவாக நடந்துகிட்டே அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்கே போய்ட்டு ஜிம்மனை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ மைண்ட் வைஸில் தான், அதாவது மைண்ட் வைஸில் பேசுகிற மாதிரி எதுக்கு ஏன் என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற, இல்லை நான் போகலை அப்படின்ட்டு நான் சொன்னினா நானும் போய்விட மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி எங்கள் சங்கம் திங்க் பண்ணிகிட்ருப்பான். இங்கே அப்படியே அது நைட் போயிட்டுருக்கும். இப்போது மறுநாள் தான் இப்போது நம்ம ஜேகே அவனோட அம்மா அப்பாவை பார்க்க, அதாவது அவன் தனியாக ஒரு வீட்டில் இருப்பான், அவங்க அம்மா அப்பாவே ஒரு வீட்டில் இருப்பாங்க. அங்கே பார்க்குறதுக்காண்டி ஜிம்மினும் ஜங்குக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து செக்யூரிட்டி நிஷு வந்து அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக ஜிம்மினை கூப்பிட்டு போவான். இப்போது 2 பேரும் போகும்போது அங்கே அதாவது ஜேகே வந்துட்டு எப்போயுமே ஜிம்மின் இல்லாமல் இல்லை யாரோ ஒரு ஆள் கூட தான் போவான். அந்த மாதிரி போகும்போது இப்போது அங்கே ஜிம்மினை தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்லா தெரியும், ஏன்னா கூடவே இருக்கான்னு. இப்போது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க லஞ்சு. நம்ம ஜிம்மினும் உட்காந்துட்ருப்பான். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மின் வந்து 10-15 வருஷம் கூட இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா நல்லா பேசுவாங்க ஜிம்மின்கிட்ட. இப்போது நம்ம ஜேகேக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மின் வந்து எல்லாத்தையும் சர்வ் பண்ணிகிட்டு இருப்பான். அது அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப கேராக இருக்கிறத. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே ஜேகே அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருப்பான், இங்கே ஜிம்மின் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகேயோட அம்மா தான் ஜிம்மன் அப்படிங்கும்போது சொல்லுங்கம்மா, இல்லை ஜங்குக்கே இன்னும் யாரையும் இது பண்ணலை டேட் பண்ணலை அப்படி கேட்கும்போது அது வந்து நீ தானே ஜிம்மன் கூடவே இருக்கு, எங்களுக்கு அவனோட மேரேஜை பார்க்கணும், அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்கள்
அவனோட பசங்களை பார்க்கணும். இல்லை அவனுக்கு பையன்தான் பிடிக்குதுன்னா கூட அடாப்ட் பண்ணி அந்த பசங்களை கூட நாங்கள் பேரன் பேத்தியாக வச்சுக்கிட்டு ஆகணும். இதெல்லாம் நடக்கணுமே ஜிமின், ஏன் அவனுக்கு யாரையும் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது அது வந்து ஆண்டி ஜிமின் நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள். பேசாமல் சங்குக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கும்போது என்ன என்ன சொல்கிறீங்க? இப்போ அப்படியே அவங்க திரும்பி நீ சிரிச்சிட்டு, இல்லை ஜிமின் நீ தான் சங்கு கூட இவ்வளோ யாராக ஒன்றா இருக்க, உனக்கு அவனை பற்றி எல்லாம் தெரியும். சொல்லப்போனால் அவன் அதாவது உன் கூட அவன் இருந்தால் ரொம்ப சேஃபாக செக்யூராக ஹாப்பியாக இருக்கா. இதுக்கு மேலே என்ன வேணும்? பேசாமல் சங்குக்கு நீ மேரேஜ் பண்ணிக்குவேன் ஜிமின் அப்படிங்கும்போது ஆண்டி நானா ஆமாம் என்ன தப்பு? ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கும்போது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சங்குக்கு வந்துடுவான். ஜிமின் போகலாமா? போகலாம் அப்படி சொல்லும்போது இங்கே நம்ம ஜெயிக்கிற அம்மா தான், டெய் அம்மா இருக்கேன்டா அம்மா அப்படி சொல்லுங்க பண்ணிட்டு அப்பா கிட்ட மட்டும் பேசிட்டு கிளம்புறேன். இல்லை நான் உங்களை தேடினேன், நீங்கள் இங்கே பிஸியாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமாம் அடிக்கும்போது இப்போ அப்படி ஜிமினை பார்க்கும்போது, டெய் என்ன கல்யாணம் இது பண்ணிக்க போகிறது இல்லையா நீ அப்படிங்கும்போது, ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ தான் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அடுத்து நீங்களா அப்படிங்கும்போது ஜிமின்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ என்னன்னு கேட்டுக்கோ. ஜிமின்கிட்டயா என்ன சொன்னீங்க? அது ஜிமின் சொல்லிடு அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படி அவங்க அம்மாவுக்கு பண்ணிட்டு 2 பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. உங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு, இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க அம்மா உங்ககிட்ட அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை. அம்மா எது உங்ககிட்ட சொன்னேன்னு சொன்னாங்களே, சொல்லு என்ன சொன்னாங்க? அது வந்து சொல்லு ஜிமின். இல்லை அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நீ என்ன சொன்ன? நான் வந்து என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வரும்போது இப்போது அவங்க அம்மா சொன்னதே அவன் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இப்போ 2 பேரும் காலைல தான் போவாங்க ஆஃபீஸ்க்கு. ஜிமினுக்கு ஃபுல்லாக அவங்க அம்மா பேசுனது ஞாபகம் இருக்கும். இப்போ ஜேகே அப்படியே போயிட்டு ஜிமினும் ஜங்குக்கும் ஒரு லைப்ரரியில் போயிட்டு நிறைய புக்கெல்லாம் இது பண்ணணும், ஒரு ஆர்டிக்கல் சம்மந்தமாக. ஸோ ஆஃபீஸ்லேயே 4th ஃப்ளோரில் அந்த லைப்ரரி செக்ஷன் இருக்கும். மேலே அங்கே ஜிமினும் ஜேகேவும் தான் லிஃப்ட் ஏறி போயிட்டுருப்பாங்க. போயிட்டு நம்ம ஜேகே புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பார்த்துட்ருப்பாரு, ஜிமினும் பார்த்துட்ருப்பாங்க. மணி இப்படி ஒரு 1 hour 2 hour மாதிரி ஆயிரும். மணி 7 7:30 ஆயிரும். எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. இப்போது ஜேகேக்கு செம்ம டயர்டாக இருக்கும். உட்காந்து புக்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே இன்னும் பிஸ்காக இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு டயர்டே ஆகாதா ஜிமின் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இதோ முடிஞ்சு ஒரு 1/2 hour கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ டக்குன்னு கரண்ட்டு போகும். இப்போது ஐயோ எனக்கு கரண்ட் போயிடுச்சு அப்படின்ட்டு பயப்படுறதுக்குள்ளேயே வேகமாக வந்து நம்ம ஜிமின் ஜேகேவை ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் பயப்படாதீங்க, உன் பக்கத்தில் தான் நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் டேபிள் இப்படி தேடுவான். ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு ஜிமின் தேடுவான். இப்போ ஜங்குக்கு ஜிமின் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பான். இப்போ அப்படியே ஃபோன் ஒரு வழியாக கட்டிப்பிடிச்சி அதில் ஃப்ளாஷ் லைட் இப்படி போடும்போது இப்போது ஜங்குக்கு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். இப்போது ஜிமின் தான் ஜங்கு இதோ லைட் அப்படிங்கும்போது அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும்போது லைட் இருக்கும். அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இது பண்ணிட்டு எதுக்கு இப்போ பவர் ஆஃப் ஆனிச்சு அப்படிங்கும்போது தெரியலையே, இருங்க நான் கால் பண்ணுறேன். ஐயோ கால் பண்ணால் ஜங்கு உங்கள் ஃபோன் அவனோட ஃபோன் எடுத்து வந்திருக்க மாட்டான், கார்லேயே இருக்கும். காரில் இப்போ என்ன பண்ணுறது, கரண்ட் வர வரையும் இப்போ நான் ஃபோன் பண்ணால் இப்போ லைட் ஆகும், நீங்கள் பயப்படுவீங்க. அது நீ கால் பண்ணு, நான் தான் ஒன்று ஹக் பண்ணிடுங்கல்ல அப்படிங்கும்போது ஐயோ இது வேறையா ரைட்டு. இப்போ திருப்பி ஜிமின் ஹக் பண்ணும்போது அப்படியே ஜிமின் ஹக் பண்ணிட்டு அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தோலில் சாஞ்சிப்பான். ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி ஷை ஆகும். இப்போது ஃபோன் தான் அடிப்பான். அது வந்து நம்ம ரிஸு தான் எடுக்கும். ஹலோ ஜிமின் அடிக்கும்போது ரிஸு ஏன் கரண்ட் போணுச்சு? அதுவா அது வந்து இங்கே கொஞ்சம் பிரச்சனை, இதோ ஒரு 5 minutes வந்துடும், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போட சொல்லு. சங்குக்கு கூட நான் மேலே 4th ஃப்ளோரில் இருக்கேன். சங்குக்கு சார் கூட ரியா சிஸ் நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட கட் பண்ணும்போது இப்போ இங்கே நம்ம லீவ் இடி மாற்றி சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஐயோ மேலே தான் சங்குக்கு ஜிமின் இருக்காங்களாட்டி கரண்ட்டுனா வேறு அவருக்கு ஆகாதுட்டே இருற ஒரு 5 minutes போகிறேன் அப்படின்ட்டு ரிஸு தான் இந்த மெயின் இதில் ஏதோ வேலையாக வந்திருப்பாங்க. ஸோ ஒரு 5 minutes கரண்ட் வந்துடும். இப்போது அப்படி நல்லா டைட்டாக பண்ணிட்டு ஜிமினை ஜெயிக்க விடவே மாட்டான். இப்போது ஜிமின் தான் ஜங்குக் சார் கரண்ட் வந்துடுச்சு அப்படிங்கும்போது நீ பார்க்கும்போது இதை யார் பண்ணுது? இல்லை கீழே ஏதோ பிரச்சனையோ அப்படிங்கும்போது அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் இப்படி திரும்பி ஸ்மக் பண்ணுவான். ஜிமினுக்காக கண்ணை 2 ஷை ஆகிட்டு இருக்கும். இப்போது 2 பேரும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜேகேக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், நர்வஸாக இருக்கும். அப்படி ஜிமின் கையை டைட்டாக அப்படி பிடிச்சி உடனே இப்போ ஜிமின் பார்ப்பான். இப்போது ஜேகே இப்படி பார்க்கும்போது எதுவும் சொல்லாமல் அந்த கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வருவாங்க. இப்போது அப்படியே அவங்க லிஃப்ட்டு ஏறும்போது ஜங்குக் சார்
கை அப்படிங்கும்போது கை டக்குன்னு எடுத்துகிட்டு இப்படி நிற்போம். இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அது ஜிமின்கிட்ட சொல்ல முடியாது. இப்போது அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே மனசுக்குள்ளே ஏதோ இது பண்ணிட்டு அப்படி கீழே தான் போவாங்க. கீழே போனால் நம்ம ரிஸ்ஸு, ஐஜின், லீனோ நம்ம புது செக்ரட்டரி எல்லாம் நிற்கும்போது, சங்குக் சார் உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்ற மாதிரி நிஷு கேட்கும்போது, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, சார் சாரி இதுக்கு சாரி இல்லை இங்கே கொஞ்சம் பிரச்சனை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்த சங்குக் தான் அவன் கேபினுக்கு போயிடுவான். ஆமாம் நீங்கள் என்ன கிளம்பலையா அப்படின்னு ஜிமின் கேட்கும்போது, இப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புவாங்க. இங்கே புது செக்ரட்டரி தான் நம்ம ஜிமின் கிட்டே போயிட்டு, அதான் நம்ம நிஷு தான் நம்ம ஜங்கு கிட்டே போய், ஜங்குக் சார் பிஸ்னஸ் சம்மந்தமாக மீட்டிங் போகணும் அப்படிங்கும்போது, மீட்டிங் தானே எப்போ எங்கே அப்படிங்கும்போது, பிஸ்னஸ் ட்ரிப் மாதிரி ஒரு 2 days போகணும் ஜங்குக் சார் அப்படிங்கும்போது, ஏன்னா 2 days-ஆ? ஆமாம் அது கொஞ்சம் லாங், நீங்கள் மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரவே ஒரு நாள் ஆகும், திருப்பி வர 2 days ஆகும் ஜங்குக் சார் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா சரி நீனும் தானே? இல்லை சார் எனக்கு இங்கே கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அந்த வேலை முடியவே எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் ஜிமின் கூட போகிறீங்களா சார் அப்படிங்கும்போது, ஜிமின் கூடயா? ஆமாம் ஜிமின் கூட தான் அப்படிங்கும்போது, ஓகே ஜிமின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படிங்கும்போது, சரி சார் அப்படி சொல்லிட்டு இப்போது வெளியே தான் ஒரே டென்ஷனாக இருக்கும்போது ஜூங்கு தான் அப்படி, என்னாச்சு நிஷா ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை ஒரு மாதிரி நிறைய ப்ரெஷர் ஆகுது, இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ப்ளீஸில் முடிக்கணும் அப்படிங்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதியாக பாருங்கள். இல்லை ஜங்குக் சாரும் ஜிமின் சாரும் பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமாக போகணும்ல, இதை நான் ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணணும், அதான் நான் இருக்கிறேன், நான் என்ன ட்ரிப்புக்காக போகிறேன். ஓ அப்படியா சரி நல்ல வேலை, நாளைக்கு என் பர்த்டே, அதில் வேறு இது பர்த்டே வேறு வருதுன்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு, நீங்கள் இப்படி இருக்கிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கும்போது, சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிரிச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக் கேபின் போவான். இங்கே ஜிமின் கிட்டே போய் நம்ம நிஷா தான் ஜிமின் அப்படி சொல்லிட்டு அதாவது ட்ரிப்பை பற்றி சொல்லும்போது, ஏன்னா 2 days-ஆ? ஆமாம் ஜிமின் 2 days கண்டிப்பாக போகணும், இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கும்போது, ஓ சரி அப்படி சொல்லிட்டு இப்போது எல்லாம் மீட்டிங்க்கு நாளைக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம தான் ஜங்குக்கிட்ட வந்துட்டு, டேய் என்ன பிஸ்னஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ நிஷா அப்படிங்கும்போது, ஆமாம் 2 days போகிறேன் அப்படிங்கும்போது, சரிடா பார்த்து போயிட்டு வாடா. ஆமாம் என்னதானா உங்கள் டிப்ளோ நடக்குது, அவன் என்னன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், நீ என்ன டீ என்னதான்டா அப்படிங்கும்போது, எனக்கு தெரில இப்போதைக்கு நான் எதுவும் பேசலை, நான் ட்ரிப் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, சரிடா பத்திரமா போயிட்டு வா, நாளைக்கு எப்போ காலைல 8 மணிக்கு, சரிடா ஜிமின் கிளம்பி வந்துடுவான்னு, வந்துடுவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது அப்படியே எங்களோட இதெல்லாம் போயிட்டு இப்போ மறுநாள் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் ட்ரிப்புக்கு தான் கிளம்புவாங்க. ட்ரிப்புக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி நம்ம நிஷு தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அங்கே ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி எப்படின்னா காலைல 8 மணிக்கு போனால் ஒரு 12 1 மணிக்கு தான் போய் அங்கே 12 இல்லை 2 3 மணிக்கு தான் ரீச் ஆகும். ஸோ 4 மணிக்கு மீட்டிங், அந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ணிட்டு மீட்டிங் வந்து ஒரு 3 மணி நேரம் நடக்கும் போல். இப்போது 5 மணி, ஸோ அந்த நைட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் காலையில் 8 மணிக்கு கிளம்பி வர மாதிரி. இப்போது அப்படி தான் நம்ம ஜிமின் ஜங்குக்கும் டூருக்கு தான் பிஸ்னஸ் ட்ரிப் தான் போவாங்க. ஜங்குக்கு தான் கார் ஓட்டிகிட்டு போவான், ஜங்குக்கே கார் ஓட்டிக்கிறோன்னு சொல்லிடுவான். ஸோ ஜிமின் வந்துட்டு ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த லேப்பை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்பப்போ ஜிமினை பார்க்குவான். ஜிமின் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போது இடையில நிப்பாட்டி ஜிமினுக்காக ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஜிமின் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போயிட்டு அங்கே போக மணி கரெக்டாக ஒரு 1 ஆயிரும் ரீச் ஆயிடுவாங்க. அங்கே ஒரு ஹோட்டல் புக் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. அங்கே ஜிமினுக்கும் ஜங்குக்கும் ஒரு ஹோட்டல் புக் பண்ணும்போது இப்போ ஜிமின் தான், இல்லை எனக்கு வேறு ஹோட்டல் வேறு ரூம் அப்படிங்கும்போது, இல்லை இங்கே விஐபி ஒன்று தான் அலோ அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான், ஜிமின் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு மீட்டிங் தான் போவாங்க. அங்கே மீட்டிங்கில் நம்ம டேமின் தான் வந்திருப்பான். டேமின் ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்படிங்கும்போது, டேமின் அப்படிங்கும்போது, நானும் இந்த மீட்டிங் தான் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பேசிப்பாங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு கடுப்பாகவும் இவன் என்ன இங்கேயும் வந்திருக்கான் அப்படின்ட்டு. இப்போது டேமின் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு டேமின் வந்தோடனே ஃபுல்லாக டேமின் பார்க்கிட்டே பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு வந்து ஜிமினை கூப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். அந்த வேலையில் ரொம்ப இதாக இருந்தாலும் டேமின் ஜிமினுக்கு ஜூஸ் எடுத்து கொடுக்கவும் ஜிமினை ரொம்ப கேர் பண்ணவும், அதாவது சேர் எப்படி நவுத்தி உட்கார வைக்கவும், இது மாதிரி ரொம்ப கேர் பண்ணுறத ஜேகே பார்த்துட்டு கடுப்பாகும். இப்போது மீட்டிங்கில் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். இப்போது நம்ம ஜிமின் தான் போயிட்டு ஜங்கு சார் என்னாச்சு எப்படி சொதப்படுறீங்க, எனக்கு மைண்ட் சரியில்லை ஜிமின், ஐயோ என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே ஜிமினுக்கு காம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது, இப்போது ஜேகே ஜிமின் சொன்னதுனால கொஞ்சம் ஒழுங்காக மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி இப்போ மீட்டிங் ஃபைனலி முடிஞ்சிடும். இங்கே மீட்டிங்கை முடிச்சுட்டு போகும்போது நம்ம டேமின் தான் ஜிமின்ஷி அப்படிங்கும்போது, சொல்லு டேமின், ஒன்றும் இல்லை இதோ பக்கத்தில் தான் என்னோடய ரெஸ்டாரண்ட் இருக்குது,
நீங்கள் எப்படியும் நாளைக்கு தான் கிளம்புவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக வரீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி வைக்கணும். இல்லை நான் சங்குக் அப்படிங்கும்போது அவரையும் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சங்குக் அப்படிங்கும்போது சங்குக் பின்னாடி அங்கே தான் என்னோடய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்களும் ஜிமினும் ப்ளீஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரணும் ஜிமின், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்போது ஜிமின் சிரிச்சிட்ருப்பான். இங்கே சொல்லிவிட்டு ஜிமினை பார்த்துட்டே டேமின் போகும்போது இப்போது சங்குக் அப்படி சரி கடுப்பில் அந்த மீட்டிங் முடிஞ்சு அவரோட ரூமுக்கு தான் போயிட்டு அந்த டையில் அப்படி லூஸ் டை வந்துட்டு ஜிமின் கட்டி விட்டுருப்பான். இப்போ அந்த டை அப்படி லூஸ் பண்ணிட்டு இப்படி பெட்டில் உட்காந்துருக்கும் போது அங்கே ஜிமின் அப்படியே டோரை திறந்துட்டு வந்துட்டு இப்போது அப்படி ஃபைல் அங்கே டேபிள் வைக்கும்போது ஜிமன் அடையும்போது சொல்லுங்கள் ஜங்குக் சார், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் நீ மீட்டிங் ஹாலில்? நான் இதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. நான் மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். டேமின் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தியே. க்ளோஸாவா? இல்லையே. ஓ, நான் பார்த்தேன். நீ ஆசைப்பட்ட, நீ நினச்ச மாதிரி ஒருத்தன் டேமின் தானே அப்படிங்கும்போது சரி இல்லை பார்த்தனே, அதான் உன்னை கேர் பண்ணி பார்க்குறது, உன்னை பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு ரொமான்டிக், நீ கேட்குற ரொமான்டிக் எல்லாம் அப்படியே ஏறியே அப்படிங்கும்போது சங்குக் சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி இது பேச வேணாம். இன்னொன்று வந்துட்டு அது என் பர்சனல். ஓ ஆமாம், அவனோட பர்சனலில் நான் எப்படி தலையிட முடியும்? சாரி அப்படிங்கும்போது இல்லை ஜங்குக் சார், நான் அப்படி சொல்லலை. இல்லை ஜிமின், பரவாயில்ல அப்படிங்கும்போது இப்போது ஜிமின் ஜேகே வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கான்னு ஜிமினுக்கு தெரிஞ்சு இப்போது ஜிமின் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பான் ஜேகேக்காக. அந்த ஃபுட்டை அப்படி கொடுக்கும்போது அதாவது அந்த இதை ஃபுட்டை ரூமுக்கு வரும்போது இல்லை எனக்கு ஃபுட்டு எதுவும் வேணாம் அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் அதை வாங்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி கையடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு தான் வேணும்னு சொல்கிறேன் ஜிமின். சங்குக் சார், என்ன உங்கள் பிரச்சனை? எந்த கோவத்தையும் சாப்பாடு மேலே காமிக்காதீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றேன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கும்போது எதுக்கு நீ சாப்பிட மாட்டேங்கிற? அதான் நீங்கள் சாப்பிடாடி நான் அப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது சரி அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த இது கட்டில் ஜேகே உட்காந்துருப்பான். பட் டேபிள் மாதிரி அதை எடுத்து ஜேகேக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு அதை ஏற்ற ஒரு சேர் போட்டு நம்ம இன்னும் 2 பேர் சாப்பிட்டுட்டு 2 பேர் அந்த மீட்டிங் நடந்ததில் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே டைம் வந்துட்டு ஒரு 7 ஆயிரும். ஜிமின் நம்பர் எப்படியோ டேமின் கிடச்சிருக்கும். இப்போது 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் ஒரு ஜிமினோட ஃபோன். ஜிமின் தான் அந்த ஃபோனை எடுத்து என்ன புது நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கும்போது ஜிமின் நான் டேமின் பேசுகிறேன். டேமின் அப்படிங்கும்போது இங்கே ஜங்குக் அப்படியே பார்ப்பான். 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னல, இன்னும் நீங்கள் வரலையா அப்படிங்கும்போது அப்படியே டைமை பார்க்கும்போது மணி 7 இருக்கும். நான் ப்ளீஸ் ஜிமின்சி ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் வாங்க அப்படிங்கும்போது ஓ சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஜெகியை பார்க்கும்போது ஜெகி அப்படியே எதுவுமே பார்க்குற மாதிரி உட்காந்துருப்பான். ஜங்குக் சார் நான் போ ஜிமின் அப்படிங்கும்போது இல்லை ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக சரி ஜிமின் நான் எதுவுமே சொல்லலை நீ போ அப்படிங்கும்போது இப்போது ஜிமின் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஷர்ட்டு ஒரு பேண்ட்டு அப்படி க்யூட்டாக போட்டுட்டு கண்ணாடி ஒன்று போட்டுட்டு நம்ம டேமின் கூப்பிட்ட ரெஸ்டாரண்ட் தான் போவான். அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக ஆல்கஹால் ப்ளஸ் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் இருக்கும். இப்போது நம்ம ஜிமின் வரதை பார்த்துட்டு டேமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படி ஜிமினை பார்த்து கையை கொடுத்துட்டு அங்கே உள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஜிமினை இன்ட்ரோ பண்ணுவான். ஜிமினிக்கு என்ன இவன் இவ்வளோ இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருந்தாலும் ஜிமின் வந்துட்டு அவ்வளோ அப்சஸ்லாம் அடிக்க மாட்டான். இப்போ டேமினும் ஜிமினும் பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே 7, 8 ஆயிரும். இங்கே ஜேகே ஜிமின் இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பான். இப்போ மணிக்கு 9 ஆயிரும். இன்னுமே ஜிமின் வந்துருக்க மாட்டான். இப்போது ஜேகே அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே கூப்பிட்டு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது நம்ம டேமின் ஜேகேவை அப்படியே அவன் ஹேர் இப்படி தொட்டு ஜிமின் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம டேமின் வந்துட்டு ஜிமினோட தலையை ரப் பண்ணிவிட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு சரி கட்டுப்பாகும். இப்போ போயிட்டு அவன்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா ஜிமின் வந்து அது பர்சனல் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி. இப்போ பக்கத்தில் ஜேகே தான் அங்கே இன்னொரு இடத்துல ரெண்டு குளிச்சுட்டு இருப்பான். கெட்டி குடிச்சிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருப்பான். இப்போது நம்ம டேமின் தான் ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் கண்ணெல்லாம் ப்ளஷ் ஆகி அந்தளவு குடிச்சிட்டு இருக்கும்போது ஜிமின் நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படிங்கும்போது எல்லாம் அவனோட அந்த க்யூட்னஸ், அந்த குட்டி கண், இந்த பிளாண்டி ஹேர் எல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு டேமின் சொல்லும்போது ஜெய்கிக்கு சரி கட்டுப்பாங்க. கையில் குட்டி கிளாஸ் வச்சுருப்பானே அது அப்படி உடைக்க ட்ரை பண்ணுற மாதிரி உட்காந்துருப்பான். இதை நான் இவ்வளோ சீக்கிரமாக சொல்லணும் அப்படின்லாம் எனக்கு இல்லை. ஆனால் இது இப்போயே சொல்லணுன்னு தோணுது. நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படிங்கும்போது என்ன இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே 2 பேரும் ஐ பார்த்துக்கிட்டீங்க. ஜேகே பார்த்து அவனால் இந்த இடத்துல உட்காரவே முடியாது. அப்படியே ஏஞ்சி வேகமாக போயிடுவான். அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் பீச்சு. ஸோ அப்படியே கடுப்பாகி வெளியே வந்து அந்த பீச் கிட்ட தான் ஒரு கையில் கிளாஸ் வச்சுருப்போம். அந்த கிளாஸ் அப்படி தூக்கி போட்டு செம்ம கடுப்பாயிட்டு அங்கே போயிட்டு அந்த பீச் உள்ளே போய் தண்ணியெல்லாம் கடுப்பில் இது பண்ணிட்டு அப்படியே நிற்பான். இங்கே ஒரு 1/2 hour கழித்து ரூமுக்கு தான் ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக் ரூமில் இருக்க மாட்டான். இப்போது எங்கே போனார், ஒரு வேலை வெளியே போயிருப்பார், சரி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றலான்னு அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது சரி ஜங்குக் வரட்டும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது ஒரு 1 hour ஆகி ஜங்குக் வந்திருக்க மாட்டான். என்னாச்சு, எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே போயிட்டு எங்கேயோ பார்ப்பான். ஜேகே இருக்க மாட்டான். இப்போது பக்கத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டும் அது பக்கத்தில் பீச் இருக்கும், வேறு எந்த இடமும் இருக்காது. ரெஸ்டாரண்ட்டில் ஜங்கு இருக்க மாட்டான், ஏன்னா ஜிமின் அங்கேயே தான் வந்தான் அப்படின்றதுனால. இப்போ அப்படியே பார்க்கும்போது பீச்சில் தான் அது ரெஸ்டாரண்ட் பக்கத்துனால கொஞ்சம் நிறைய பேர்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படியே ஜேகே தான் ஜிமின் எங்கடா அப்படின்ற பார்க்கும்போது ஜேகே அந்த பீச்சை தாண்டி ஒரு அமைதியான ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் அந்த மண்ணில் இப்படி உட்காந்துட்டு இருப்பான். இப்போ ஜிமின் ஜங்குக் சார் என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அப்படியே ஜங்குக்கிட்ட, ஜங்குக் சார் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, கோல்டு பிடிச்சிடல அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் கையில் அந்த க்ரீன் கலர் சோஜு பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருக்கும்போது, ஜங்குக் சார் அப்படின்னு பக்கத்தில் பார்த்தா ஒரு 4-5 பாட்டில் இருக்கும். சார் இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது இது ஜிமினை பார்த்துட்டு, நீ போய் தூங்கலையா அப்படிங்கும்போது, ஜங்குக் சார் வாங்க போகலாம், கோல்டு வாங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் வரல, நீ கிளம்பு. ஜங்குக் சார் எதுக்கு அடம் பிடிக்கிறீங்க அப்படிங்கும்போது, நான் அடம் பிடிக்கல ஜிமின், எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க நீ போ அப்படிங்கும்போது, சார் ப்ளீஸ் எனக்காக ஏஞ்சி வாங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் எங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஜோ குடிக்கும்போது இப்போ ஏஞ்சி அவ்வளோ சீக்கிரத்தில் ஜங்குக்கு வரமாட்டான். இப்போது ஜிமின் பக்கத்துலேயே உட்காரத ஜங்குக்கு பார்த்துட்டு, நீ எதுக்கு இப்போ இங்கே உட்கார்ற, இல்லை நீங்களே இங்கே உட்காந்துருக்கீங்க அப்புறம் எனக்கு என்ன, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் ஜிமின் அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் தான், நீங்கள் தனியாக இருங்க ஜங்குக் சார், நான் உங்களை எதுவுமே சொல்லலை, நான் பாட்டு அமைதியாக தோ இங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமின் உட்காந்துருப்பான். ஜிமினுக்கு ஜிமினுக்கு கோல்டு ஒத்துக்காது, அவனுக்கு பயங்கரமாக கோல்டு வரும், அது ஜங்குக்கு தெரியும். இப்போது அப்படியே ஜங்குக்கு தான் ஜிமினை பார்க்கும்போது இப்போ ஜிமின் அப்படியே மேலே அந்த வானத்தை பார்த்துட்டு அப்படியே அவன் கையெல்லாம் டைட்டாக அவன் காலில் அப்படி பிடிச்சிட்டு இப்படி உட்காந்துட்டு அந்த வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கும்போது, தோ அந்த வானத்துக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜிமின் சொல்லும்போது இப்போ ஜிமின் இப்படி பார்க்கும்போது, என்ன ஒற்றுமை, இல்லை என்றைக்குமே தோ அது எவ்வளோ தூரமாக இருக்கோ அது மாதிரி நானும் எல்லாரோட லைஃப்லேயும் தூரமாக தானே இருக்கேன் அப்படிங்கும்போது அப்படியே ஜிமின் பார்க்கும்போது தோ அந்த வானம் பார்க்க எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் அந்த வானத்துக்குள்ளே நிறைய எப்படி நம்ம பார்க்காத முடிய விஷயம் இருக்கோ அது மாதிரி தான் என் மனசுக்குள்ளேயும் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜிமின் தான் ஜேகே பார்க்கும்போது, என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க இங்கே நிறைய பேர் இல்லை அப்படிங்கும்போது அப்படியே பார்ப்பான். என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கம்மி, அதில் நீ ஒருத்தன் தெரியுமா அப்படிங்கும்போது அப்படியே ஜிமின் பார்ப்பான். எனக்கு லைஃப்பில் எல்லாமே கிடச்சிருக்கு, நான் வேணுங்கிற அளவுக்கு எனக்கு எல்லாமே இருக்குது, நான் எதுக்காகவும் என் லைஃப்பில் அவ்வளோவா கஷ்டப்பட்டதில்லை, நான் பிறந்ததுலேருந்து 20 வயசு வரையும் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்து என்னை அன்பாக பார்த்துக்கிட்டவங்க, அதுக்கப்புறம் 20 வயசுக்கு மேலே என்னை பார்த்துக்கிட்டது, எனக்கு என்ன வேணும் என்ன வேணாம், நான் என்ன எதுக்கு இருக்கேன், எதை பார்த்து பயப்படுவேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டது என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் அப்படிங்கும்போது, ஜங்குக் சார் என்னாச்சு, இல்லை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது, அப்படி என் லைஃப் ஃபுல்லாக எனக்காகவே இருந்த ஒன்று நான் என் கூடையே வச்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்படிங்கும்போது இப்போது ஜிமின் தான் அப்படியே ஜேகே கண்ட பக்கம் ஜேகே கண் கலங்கும், லைஃப் ஃபுல்லாக உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சுன்னா கிடையாது, ஏன்னா என் லைஃப் ஃபுல்லாக என் கூட இருக்க போகிறதான்னு நினச்சேன், ஆனால் இடையில இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட ஆகலை, தெரில கூடவே இருந்ததுனால என்னமோ உன் மேலே இவ்வளோ லவ் இருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, எனக்கு நீ இல்லைன்னு ஏதோ தோணும் போது அவ்வளோ வலிக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எங்கே நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேன்னு நினைக்க போது எனக்கே என்னை பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கும்போது, ஜங்குக் சார்
இல்லை இல்லை சிம்மன் இல்லை, நான் அவனை இவ்வளோ லவ் பண்ணுறேன். நான் எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா உன் கூடவே இருந்து திடீர்னு நீ எனக்கு இல்லை, கொஞ்ச நாளில் என்னை விட்டு போயிடுவியோ, நீ சொன்னில எனக்கு நோ லைஃப் இருக்கு அப்படின்னு. அப்போல்லாம் அப்படி இருந்துச்சு. ஆமாம்ல அப்படின்னு தோணுச்சு. ஆனால் உனக்கு எப்படின்னு தெரில, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது சிம்மன். திங்கும்போது ஜங்குக் சார், இல்லை சிம்மன் இல்லை, நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் இப்போ ஏதோ நீ என்னை விட்டு ரொம்ப ரொம்ப எட்டி போயிட்ட மாதிரி இருக்கு சிம்மன். ஆனால் என்னால் ஒன்றும் வச்சுக்க முடியாதுல்ல. ஏன்னா அவரோட சந்தோஷம் அது எனக்கு ரொம்ப முக்கியம். என்னால் அதை இவ்வளோ நாள் உன்னை நான் எப்படி வற்புறுத்தி வச்சுருந்த மாதிரி, உன்னை என்னோட பிஏவா செக்யூரிட்டியாக வச்சுருந்த மாதிரி இதுக்கு மேலே என்னால் வச்சுக்க முடியாதுல்ல. அது உனக்கு பிடிச்சா மட்டும்தானே நடக்கும். அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சிம்மினுக்கு அழுக வரும். சிம்மன் அப்படி சொல்லிட்டு இப்படி அழுதுகிட்டே சிம்மினை பார்க்கும்போது ஒரு தடவை என்ன உனக்கு பிடிக்குன்னு சொல்ல, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல, என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என் கூட இருக்கிறேன்னு சொல்ல, அப்படி சொல்லிட்டு ஜெயி சொல்ல சிம்மினுக்கு அப்படி அழுக வரும். என்னை விட்டு எங்கேயும் போகாத, ஏன்னா நான் இப்படி தான், எனக்கு உன் கூட இருக்கணும். உன் கூட இருக்கும் போது நான் உனக்கு கண்டுக்காத மாதிரி லவ் பண்ணாத மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு செகண்ட் என்னை விட்டு போயிட்டின்னா தெரில, இந்த உலகமே ஃபுல்லாக இரண்ட மாதிரி இருக்கு. ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜெகி கையை பிடிச்சி சிமின் ஜெகி பிடிச்சிட்டு, சாரி நான் எதுவும் வளர்றேன்னு என்னால் முடியலை சிம்மன் அப்படின்ட்டு அப்படியே சிம்மனை இப்படி இழுத்து கிட்டக்கவை இது பண்ணி அப்படி சொல்லிட்டு டப்பாக்குன்னு கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணிட்டு ஒரு 2 minutes மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மி மேலே சாஞ்சிடுவான். ஏன்னா அவன் சரி போதை ரெண்டு மட்டும் என்னோட ஜிமினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஜிமினிக்கு அழுக வந்தாலும் இப்போ அப்படியே சங்குக் சார் அப்படின்னு எழுப்புவான், ஏந்திரிக்க மாட்டான். இப்போது அப்படியே சங்குக்கை தூக்கி முதுகில் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் தான் ஹோட்டலுங்கிறதுனால மெதுவாக நடந்து போயிட்டுருப்பான். போயிட்டு ஹோட்டலில் அவனோட பெட்டில் தான் அப்படி மெதுவாக இது பண்ணிவிட்டு இப்படி சங்குக்கு இப்படி போடும்போது சங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாகி தலைமுடியெலாம் கலைஞ்சி ஏண்டா குடிச்சிருப்பானே அந்த கோட்டெல்லாம் கழட்டாமல் இருப்பான். ஸோ அந்த கோட்டெல்லாம் கழட்டி விட்டு ஷர்ட் பட்டன்லாம் ஊற்றி விட்டுட்டு சங்குக்கை பார்க்கும்போது சங்கு குழந்த மாதிரி ஜிமின் கண்ணுக்கு தெரிவான். ஏன்னா அவனுக்கு எதுவுமே அவ்வளோவா இது இல்லை. இப்போ இவ்வளோ பேசுகிறான், இவ்வளோ இது பண்ணுறாங்க போது ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போது ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த முடியெல்லாம் அப்படி ரப் பண்ணி சரி பண்ணி விட்டுட்டு, சங்குக் சார் எனக்கு புரியல, நான் எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல என்னை விட்டுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏதோ சொல்லிவிட்டு அன்றைக்கி உங்ககிட்ட என்னால் நீங்கள் எல்லாமே இருக்க முடியும், ஒரு புது லைஃப் வாழ முடியும்னு. ஆனால் அப்புறம் தான் தெரியுது, ஏன்னா நீங்கள் தள்ளி வைக்கும்போது இருக்க முடியாதுங்கிறதே என்னால் அப்புறம் தான் தெரியுது. நம்ம 2 பேரும் ஒருத்தர் இருக்க முடியாது. அப்போது நான் லைஃப் ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருக்கணுமா? அப்போது எனக்கானவன் நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி பேசும்போது அவனுக்கு அழுக வரும். சங்குக் சார் இதெல்லாம் சரியா என்னன்னு தான் எனக்கு தெரில, ஆனால் உங்கள் கண்ணில் தண்ணி வரதை பார்க்க என்னால் முடியலை. ஏன்னா எப்பயுமே சிம்மன் இது பண்ணு என் கூடவே இருந்துட்டு என்னாலையும் நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது. அதே நான் இப்போ தான் உணர்ந்தேன். அப்படி சொல்லிவிட்டு அப்படியே சங்குக்கை பற்றி பேசிட்டு அப்படியே சங்கு கையை பிடிச்சி சிம்மன் பேசிகிட்டு இருப்பான். இப்படி அவங்களோட இந்த நைட் போயிட்டுருக்கும். இப்போது அப்படியே உட்காந்து தூங்கியிருப்பான். இப்போது சங்குக் ஏஞ்சி காலையில் பார்க்கும்போது ஜிமினோட கை சங்குக் கை மேலே இப்படி பிடிச்சிட்ருக்கும். சங்குக் அப்படியே பெட்டில் இப்படி தலையை வச்சுட்டு படுத்துட்ருப்பான். அது ஜிமின் இப்படி தலையில் வச்சு படுத்துட்ருப்பான். சங்குக் எதிர்த்து பார்க்கும்போது இப்படி பெட் பக்கத்தில் தலையில் இப்படி வச்சு ஒரு சேரை வச்சு சேரை வச்சு தலையில் இப்படி வச்சுட்டு அந்த கையை பிடிச்சிட்டு இருக்கதை வச்சு சங்குக் தான் பார்த்துட்டு இப்போ ஜிமினோட கையை அப்படியே ரப் பண்ணி விட்டு, நான் நைட்டு ஏதோ உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஆனால் என்னன்னு தெரில, ஆனால் சத்தியமாக ஏதோ மனசை கஷ்டப்படுத்தி மட்டும் தெரியுது, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆகும்போது ஜிமின் ஏஞ்சி பார்ப்பான். சங்குக்கு இருக்க மாட்டான். சங்குக்கு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நிற்கும் போது இப்போ ஜிமின் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ காலைல மணி இருக்குள்ள கிளம்பி ஊருக்கு தான் போவாங்க. போகிற வழியில் சங்குக்கு ஜிமினை பேசிக்க மாட்டாங்க. ஜிமின் அப்படியே சங்குக்கை பார்க்கும்போது
சின்ன அடிக்கும்போது சொல்லுங்கள் ஜங்குக் சார். இல்லை நைட்டு இல்லை ஜங்குக் சார் விடுங்க. இல்லை நைட்டு நான் ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி, நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணலை, கொஞ்சம் குளிச்சிட்டேன் அப்படிங்கும்போது அப்போ நைட்டு இல்லை நைட்டு நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணி மட்டும் தெரியுது, சாரி, நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தேன் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு எதுவுமே அப்செட் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் ஏன் அப்படி இது பண்ணுறான்னு தெரில. இங்கே நம்ம டேமினை பார்த்து அந்த கடுப்பில் ஜங்குக்கு ஏதோ ஜிம்மில் திட்டிருக்கான்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் எதுவுமே திட்டலை. இப்போது ஃபைனலி ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இங்கே சேக்கிக்கு பயங்கரமாக தலைவலிக்கும். அதனால் அவன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்கே ஜிம்மின் தான் ஒர்க்கை பார்ப்பான். ஜிம்மினுக்கு ஃபுல்லாக சேக்கியாக போகும். இதுக்கிடையில் எல்லோரும் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம லீ ஐஜென்டிஸ் எல்லாம் என்னது இது, ஜங்குக் பாஸ் வந்தார் போயிட்டார், ஜிமின் மட்டும் இங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே ஜிமின்கிட்ட நம்ம புதுசாக வந்திருக்க நிஷோ தான் போய் பேசுவாங்க. நடந்த அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்ருப்பான் ஜிமின் புதுசாக வந்த நிஷோ கிட்ட. இப்போ நிஷோவுமே நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது ஜிமின் வந்து 1 வீக் முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஜிமின் நாளைக்கு கிளம்பணும். அதாவது நாளைக்கு ஜங்குக் கிட்ட சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவான். இப்போது அப்படி இருக்கும்போது இங்கே எல்லோரும் அந்த இது பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜூங் தான் வருவான். வந்துட்டு கையில் பொக்கையோட வருவான். வந்துட்டு என்னடா இவன் பொக்கையோட வரான் ட்ரெஸ்ஸு பாப்பா. இப்போது அப்படியே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம நிஷோ தீவிரமாக. ஹாப்பி பர்த்டே நிஷோ அப்படிங்கும்போது ஹாப்பி பர்த்டேவா, ஆமாம் உனக்கு இன்றைக்கி பர்த்டே தானே. என்னது எனக்கு இன்றைக்கி பர்த்டேவா அப்படிங்கும்போது இப்போ அங்கேருந்து வந்து பின்னாடி நம்ம ரிஸு லீனோ ஐஜன் தான் இங்கே வாயேன். டே ஆஃபீஸாக இருந்துட்டு போது யாரும் இல்லை இங்கே வா அப்படிங்கும்போது ரிஸு தான் கூப்பிடுவாங்க. என்ன உன்னோட இந்த பொறுப்பு அது வந்து இன்றைக்கி எப்படி புல் அடிக்குது அப்படிங்கும்போது எதுக்கிடி அவளுக்கு நேற்று பர்த்டேடா. ஷனா நேற்றா பர்த்டே, நேற்று தான் பர்த்டே, நேற்று கண்டிக்கவே இல்லை அவளை. இப்போ வந்து பொக்கே கொடுத்துட்டு ரொமான்டிக்காக இல்லை நான் இன்றைக்கி தான் நினச்சேன். ஐயோ நல்லா நினச்சேன் அப்படிங்கும்போது ஐயோ பின்னாடி பண்ணுறது ரிலேட்டட் விஷயம்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படிங்கும்போது டேய் இங்கே வாங்கிடா அப்படிங்கும்போது என்னடி இல்லை எங்கள் பர்த்டே உங்களுக்கு பர்த்டேலாம் முடிஞ்சிருக்குமே. டேய் கொன்றுவேன், இப்போ தான் எங்களுக்கு இனிமேல் தான் பர்த்டேவே. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்ல, கொஞ்சம் இல்லை வருஷக்கணக்காக எங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் புதுசாக வந்து செக்யூரிட்டிக்கு பர்த்டே விஷ், அதுவும் நேற்று முடிஞ்ச பர்த்டேக்கு இன்றைக்கி பொக்கையாக வந்திருக்கு பற்றி ஹைலைட் ராமச்சானி அப்படிங்கும்போது லீ தான் சிரிப்பான். ஐஜன் தான் ஐயோ இந்த ஆஃபீஸுக்கு நடுவில் நம்ம வேலை போயிருதுடி அப்படி சொல்லிட்டு இப்போது நம்ம நிஷுவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம நிஷு கிட்ட தான் ஜங்குக் இல்லை ஜங்குக் வந்தார், அவருக்கு ஏதோ தலைவலின்ட்டு போயிட்டார். என்னது தலைவலியா, ஐயோ அவனுக்கு கால் பண்ணுமே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி நம்ம ஜூங் தான் ஜங்குக்கு ஃபோன் பண்ண போயிடுவான். இங்கே ஜிமின் கவலையாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நிஷு தான் ஜிமின் என்னாச்சு உங்களுக்கு வந்ததுலேருந்தே சரியில்லையே அப்படிங்கும்போது இல்லை எனக்கோ கொஞ்சம் மைண்ட் சரியில்லை. அப்படியா ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு அப்போ நாளையிலேருந்து நீங்கள் வரமாட்டீங்களா ஜிமின் அப்படிங்கும்போது இல்லை நிஷு வரமாட்டேன், அதான் நீ இருக்கே. ஜிமின் நான் சொல்லவா, சொல்லு நிஷு. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே இருந்தால் கூட நான் தாராளமாக கிளம்பிடுவேன். நீங்களும் ஜங்குக்கும் அதாவது ஜங்குக் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்பெஷல் உங்களுக்கு கொடுக்குற உங்கள் கூட க்ளோஸ் அறிகிறது அது கண்டிப்பாக எனக்கு வருமா என்னெல்லாம் தெரில. ஆனால் அவரை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி யாராலையும் ஜங்குக்கை பார்த்துக்க முடியாது ஜிமின் அப்படிங்கும்போது இப்போ ஜிமின்னிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் திருப்பியும் வந்துடுங்க, ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகாதீங்க. ஜங்குக் பாஸுக்கு நீங்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்த 1 வீக்காக வந்து எனக்கே அது தெரியுது, இத்தனை வருஷமாக இருக்கிற உங்களுக்கு தெரியலையா ஜிமின் அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஜிமினுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும் நிஷோ கேட்குறது. இல்லை அது வந்து ப்ளீஸ் கொஞ்சம் இது பண்ணுங்கள், நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வேறு வேலை கூட பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போல்லாம் சொல்லாத, கண்டிப்பாக நீனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி கையெது பண்ணிட்டு போகிறத இங்கே எல்லோரும் கேட்டுட்டு அப்படி அழுகுவாங்க. ரிஸுக்கு அப்படி அழுக வரும். இங்கே வாயேன் அப்படிங்கும்போது விஷு என்னாச்சு ரிஸு அப்படின்னு ஹக் பண்ணிட்டு இவ்வளோ நல்ல விளையாடுறீங்க சும்மா நீங்கள் எதுக்கணுன்ட்டு வேலையெல்லாம் விடுற, நீங்கள் எவ்வளோ நல்ல பொண்ணு இல்லைடா அப்படிங்கும்போது லீ தான் வேறு லெவல் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஜூங் தான் பார்த்துட்டு இருப்பான். ஜூங் அப்படியே அங்கேருந்து வந்து விஷு அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கும்போது என்கிட்டயா ஆமாம் அப்படி சொல்லிட்டு இப்போது 2 பேர் போகிறத நம்ம ரிஷு தான் நானே அழுதுகிட்டு இருக்கேன், என்னடா ரொமான்டிக் பண்ணிட்டுருக்கான், ஏன் இங்கே பேச நான் எதுக்கு ரூமில் கூட்டு பேசிகிட்டு இருக்கான், அவன் ஏதாவது பேசுகிறான், நான் தானே அவளை கூட்டு பேசியிருந்தேன், இவன் எதுக்கு இடையில வந்து கூட்டு போயிட்டுருக்கான் பிளட்டி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஹக் பண்ணிப்பான். ஜூ இல்லை
உண்மையா நீ ரொம்ப கிரேட். ஜெமினா நாங்களும் நிறைய ஏதேதோ பண்ண வச்சோம். ஆனால் இப்போ சொன்னியே உங்களுக்காக நான் போகிறேன்ட்டு, இதெல்லாம் யார் சொல்லுவா? வேறு மாதிரி இருக்கு நீ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நிஷு. ஆ பிடிச்சிருக்கா? ம் ஆமாம். ஏன் என்ன பிடிக்கலையா அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆ அது அது வந்து என்ன அது வந்து இப்போ பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா இல்லையா? யோ எடிட்டர், இந்த ஒரு வருஷம் அது என் பர்த்டே நான் சேர்ந்துக்கவா ஜூன் கூட அப்படிங்கும்போது பர்மிஷன் கிராண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ இதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஷோ வச்சுக்கோங்க ஹக் பண்ணிடிங்க போது அங்கே தான் நம்ம ரிஷோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, நீ எடி வந்த போய் அரை மணி நேரமாக என்னடா பண்ணுறீங்கன்னு பார்க்க வந்தால் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, நிஷு நான் அப்புறம் பேசுகிற அப்படி ஜூங் போயிடுவான். இங்கே நிஷோ அப்படியே இது பண்ணிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கும்போது, இங்கே வா பொண்ணே, நீ என்ன வந்து 1 வீக்லேயே அவனை கரெக்ட் பண்ணிட்ட. இதோ தெரியாதுங்க பாரு ஐஜின்லினோ இவனுங்களை கரெக்ட் பண்ண ஒரு வருஷம் ஆனிச்சு. இதுக்கு எக்ஸ்டெண்டாக 11 வருஷமாக இன்னும் 2 பேர் லவ் சொல்ல மாதிரியே இவங்களெல்லாம் தள்ளிட்டு நீ இப்போ இதோ 1 வீக் ஆகி இந்த ஜூங்க கரெக்ட் பண்ணிட்டியே இதெல்லாம் அப்படிங்கும்போது, இப்போ நீ சொல்லுதான் போங்க சீனியர் அப்படின்ட்டு ஓடும்போது, வெக்கப்படுறாடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கலாய்ச்சிட்டு இருக்கும்போது, இங்கே ஜிமன் ஒர்க்கெலாம் முடிஞ்சு வீட்டுக்கு தான் போயிட்டு ஜங்குக்கு கால் பண்ணுவான். ஜங்குக்கு கால் எடுக்க மாட்டான், கட் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன் கால் எடுக்க மாட்டேங்க ஜங்குக்கு சார் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் எடுக்கவே மாட்டான். இப்போ மறுநாள் நம்ம ஜிமின் ஆஃபீஸ்க்கு வந்து ஜங்குக்கு வந்திருக்கானான்னு பார்க்கும்போது ஜங்குக்கு வந்திருக்க மாட்டான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினுக்கு மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நம்ம நிஷா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ நிஷா தான் ஜிமின் அப்படிங்கும்போது, என்னாச்சு ஜங்குக்கு ஏன் வரல? ஜங்குக் சார் அது ஜங்குக் சார் உங்களோட அந்த ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்க சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, என்ன? ஆமாம் ஜிமின் இதோ அப்படி சொல்லிட்டு கையில் அந்த ரிட்டையர்மெண்ட் செக்கு எல்லாமே கொடுத்து அது கொடுக்கும்போது அப்படியே ஜிமின் கழுக வரும். ஜங்குக்கு நான் ஆகணும் எங்கே அப்படிங்கும்போது, ஜங்குக்கு சாருக்கு உடம்பு முடியலையா அதனால் உங்களை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நான் ஜங்குக்கு சாரை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்க்க ஜிமின் வேகமாக கிளம்பிடுவான். இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு ரைட்டு கிளைமேக்ஸ் வரப்போகுது. அப்போ நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் சேர போகிறாங்க. எடிட்டர் எப்படி நீ இதை போட மாட்டேன், இது ஃபைனல் பாட்டாக தானே போட போகிற அப்படிங்கும்போது, கரெக்டு அப்படிங்கும்போது இப்போது நம்ம லீனோ ஐஜன்லாம் ஹக் பண்ணிப்பாங்க. இங்கே ரிஸ்ஸுவா 3 பேர் ஹக் பண்ணிட்டு ஜுங் தான் எங்கே ஜிமின் போகிறான், கிளைமேக்ஸ் வரப்போகுதுடா ஜிமினும் ஜங்குக்கும் சேர போகிறாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையவே கிடையாது, ஜிமின் இனிமேல் நம்மக்கிட்ட வரப்போகிறோம் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படி தான் இருக்கும் கிளைமேக்ஸ் தான் தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜுங் தான் நிஷு ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் இதெல்லாம் ஒன்றால் தான் அப்படிங்கும்போது, அப்படின்ட்டு இங்கே கண்ணை 2 ப்ளஷ் ஆகும், கணத்தை கிஸ் பண்ணியிருப்பா. டே சந்தில் சிந்துபட அதை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போது இதோட நான் இந்த ஸ்டோரியை முடிச்சிடுறேன். ஆமாம் இதை நான் வந்துட்டு 1 ஷாட்டாக போடணுன்னு பார்த்தேன். அதான் என் வாழ்க்கையில் 1 ஷாட் வருமா வரல. ஸோ வந்துட்டு இது ஒரு ஸ்பெஷல் பட்டா ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கதை என்னங்கிறதும் உங்களுக்கு தெரியும். எனிவே ஜிமின் போய் ஜங்குக்கை பார்த்து 2 பேரும் சேர்ந்து அப்புறம் ஒன்று நடக்கும். அதை நான் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஸ்பெஷல் பாட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தேன். என் பர்த்டே பியூட்டிஃபுல் ஸ்பெஷல் பாட்டாக கண்டிப்பாக அது வரும். ஓகேப்பா? ஓகே, எல்லோரும் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கதை கொஞ்சம் சொதப்பிருந்தால் மன்னிச்சிருக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு இருமல், என்னால் பேசவே முடியல. இந்த கதையை நான் 1.5 நாளாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இது ஒரு சின்ன கதை ஆக்சுவலி. அதனால் என்னடி இடையில டைம் விட்டு ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ வந்துட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனா மன்னிச்சிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? பைடா அர்மீஸ்.